கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஓய்வு நாளிலும் கூட ஆமென் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். அல்லேலூயா. இந்த நாள் மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது மனமகிழ்ச்சி நாள். இந்த மனமகிழ்ச்சி நாளிலே ஆமென் மன மகிழ்ச்சி நாள். உடைய ஆத்மா எவ்வளவு இந்த உலகத்தின்படி எவ்வளவு சோறு கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த நாள் ஓய்வு நாள். அல்லேலூயா. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு இதுதான் சரீரத்தின் பிரகாரம் இருக்கிறதா அந்த வெளிப்புறமான ஒரு சந்தோஷம் தான் எல்லாருக்கும் சந்தோஷம் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்மாவில துக்கம் இல்லாமல் இருக்கணும், அதுதான் மனமகிழ்ச்சி நாள். ஏன் அது மனமகிழ்ச்சி நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்னா, நம்மை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த ஓய்வு நாள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் நம்மை பூரணப்படுத்தும்படி அந்த நாளிலே நம்மை சுத்திகரிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் எழுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லி. ஆனால் இங்க எங்காவது ஓய்வு நாள் ஆராதனை என்று சொல்லி எந்த ஆலயத்திலும் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கிறாங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சண்டே வொர்ஷிப், சண்டே சர்வீஸ், ஸ்பெஷல் சர்வீஸ், அப்படிதான் 3 சர்வீஸ் 5 சர்வீஸ் என்று சொல்லி அந்த நாளை சண்டே சர்வீஸ் தான் சொல்லுவாங்களே தவிர ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஆராதனை என்று சொல்லி சொல்வதற்கு கூட என் ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த ஓய்வு நாள் ஆராதனை எங்க போச்சு? அதை இஸ்ரவேலுக்கு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு நாம் துரோகம் செய்ய கூடாது. அல்லேலூயா. ஆமென். முடிந்த வரைக்கும் தேவனுடைய 10 கட்டளைக்கும் முடிந்த வரைக்கும் அல்ல, முடிந்த வரைக்கும் தேவனுடைய வார்த்தையில நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். ஆமென். ஆமென். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு மாறுதரமோ மறுப்போ எதிர்த்தோ விரோதமாய் பேசவே கூடாது. இந்த நாளில கூட மரணத்தை நம் கண்முன்னாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாளில கூட குழந்தைகள் அதிகமாய் இந்த டெல்டா, இந்த கொரோனா இந்த குழந்தைகள் அதிகமாய் தாக்கி அநேக குழந்தைகள் மறிக்க போகிறார்கள் என்று சொல்லுகிறார்களே. இந்த நாளில கூட எவ்வளோ வேற பெற்ற பிள்ளைகள் இல்லைங்களா? பெற்றெடுத்த பிள்ளைகள் க்ளோரி. இந்த நாளில கூட இந்த ஓய்வு நாள்ல என்னோட பிள்ளைகளுக்காக முழங்கால் பண்ணிட்டு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியுங்களே, கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த ஓய்வு நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அது இஸ்ரவேலுக்கு என்று சொல்லி நீங்களும் நாங்களும் இஸ்ரவேலரா சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையாவே நீங்களும் இஸ்ரவேலர் இல்ல, இங்க நின்று கொண்டிருக்க நானும் இஸ்ரவேலர் இல்ல. நம்ம சொல்லுகிறோம் அவர்கள் புறஜாதியார் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர்கள் புறஜாதியார் 100% அவருடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நடக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்கள் தேவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அப்படியே அவர்கள் கீழ்ப்படுகிற ஜனம் அது. ஆனால் இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் இஸ்ரவேலர் என்று சொல்லி. நான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லுகிறீர்களே, உண்மையாவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்றால் ஆத்மாவிலே தேவனுடைய வார்த்தையில வளர வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, அப்படியானால் தேவன் கொடுத்த கட்டளை அதை இஸ்ரவேலுக்கு சொல்வது எப்படி? அல்லேலூயா. ஆமென். அவருடைய கட்டளைக்கு இந்த நாளில கீழ்ப்படிவதற்கு உங்களால நீங்க நினைச்சு பாருங்களேன். வேறு என்னத்தை கேட்கிறேன்? போய் நான் உங்ககிட்ட பொண்ணை கேட்கிறேன், நான் பொருளை கேட்கிறேனா? நீ கட்டி இருக்கிற அப்படியே அடுக்கடுக்கா கட்டி வச்சிருக்கிற பங்களாவை கேட்கிறேனா? மாடி வீட்டை கேட்கிறேனா? பேரோல பேங்க் சேவிங்ஸ்ல வச்சிருக்கிறத அள்ளி கொண்டு வந்து எனக்கு ஆலயத்துல கொட்டுன்னு கேட்கிறேனா? ஆமென். க்ளோரி. இதெல்லாம் ஆண்டவர் கேட்கல. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன இருதயம், அதுக்குள்ள எவ்வளவு ஒரு அட்டமான குணம், பொல்லாத குணம். தேவனுடைய 10 கட்டளைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு அப்படி கீழ்ப்படியணும் சொல்றவங்களையும் அப்படி அடித்து கீழே தள்ளுகிறதான வார்த்தைகள், போதகங்கள். வாழணும்னா உண்மையை சொல்லி சேர்த்து போகணும். வயிற்று பிடிப்புக்காக பொய் சொல்லி என் ஆண்டவருக்கு மாத்திரம் துரோகம் செய்யக்கூடாது. புருஷனுக்கு துரோகம் செய்ய ஸ்ரீயே 7 மடங்கு அவன் ஆத்மாவை திருப்தி அடைமடி பொண்ணு வெளியே கொண்டு வந்து கொட்டினாலும் அவன் பழிவாங்கும் நாளிலே தப்பவிடான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய கட்டளைக்கு நாம் என்ன செய்யணும்? நாம அதுக்கு அர்த்தம் சொல்ல கூடாது. இந்த நாளில விக்கிரக ஆராதனை ராகேல் குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம்.
இந்த விக்கிரகாராதனை குறித்து தேவனாகிய கர்த்தர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? யாத்ராவும் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் மோசே இடத்துல கட்டளை எழுதி கொடுத்திருக்கிறார். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சொருபதியாகிலும் விக்கிரகத்தையாகவும் உனக்கு உண்டாகவே வேண்டாம், அதை நமஸ்கரிக்கும் சேவிக்கும் வேண்டாம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவர் அந்த கட்டளை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்படி செய்வீர்களானால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கார்? தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து நம்முடைய ஆண்டவர் கிருபையுள்ள தேவன் என்று சொல்லி சொல்லி தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாய் நடக்கும்படி போதிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த நாளை கீழ்ப்படியாதபடி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எரிச்சலுள்ள தேவன், அவர் உக்கிரமான கோபம் உள்ளவர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். ஆமென். பார்த்தீங்களா? இதை விட இவர் ஆண்டவருடைய கட்டளையில அன்பு கூற வேண்டும். 10 கட்டளையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறான், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு அந்த கட்டளையில அன்பு கூற வேண்டும். என் தேவன் நான் இடறி விடாதபடிக்கு என் ஆத்துமா தப்புகும்படி பாவத்திலிருந்து விடுதலையாகும்படி என் தேவன் எழுதி கொடுக்கிற வார்த்தையில கட்டளையில நான் நிலைக்க வேண்டும் என்று சொல்லி உறுதியா அந்த கட்டளையை ஏதோ கஷ்டமா இப்படிலாம் சொல்லிட்டு ஆண்டவர் அப்படின்ட்டு கஷ்டமா கடினமா அப்படி இருக்கும் பொழுது ஒருபோதும் நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவருடைய கட்டளையில அன்பு கூற வேண்டும். அந்த கற்பனை தான் அன்பு. ஆமென். அந்த கட்டளைகளாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அன்பு கூர்ந்தார். நம்மளே அந்த 10 கட்டளை நிறைவேற்றும்படிக்கு தம் ரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம மீது அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இதை நாம் தியானிக்க போகிறோம். ராக்கேலை குறித்து. யாக்கோபு அவர் தன் மாமனிடத்தில் லாபானத்தில் அடிமையா இருந்து அவர் போகும்பொழுது ஆண்டவரிடத்துல அவர் பொருத்தனை செய்துவிட்டு போனார். திரும்பி வரும்பொழுது சொல்லுகிறான், அப்பொழுது தன்னுடைய குடும்பத்தாரை எல்லாம் பார்த்து அவன் சொல்லுகிறான், தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. ஆதியாகமம் 35வது அதிகாரம் 1வது வசனத்துல பலிபீடத்தை இப்போது அங்கே என்ன சொன்ன? தரிசனமான தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லிவிட்டு போனாய் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். அல்லேலூயா. இதுவரைக்கும் யாக்கோபனுடைய கூடாரத்துல ஆபிரகாமுடைய தேவனும் இருந்திருக்கிறார். ஆமென். அந்நிய தெய்வங்களும் இருந்திருக்கிறது. ஆமென். அவர்கள் இஷ்டப்படி வணங்கி கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இப்பொழுது சுத்திகரித்துக் கொண்டு நாம் என்ன செய்ய போறோம்? பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் வீடு. பெத்தேல் என்றால் சமாதானத்தின் வீடு என்று பெயர். அல்லேலூயா. எனக்கு ஆபத்து நேரிட்ட நிலையிலே விண்ணப்பத்துக்கு ஒரு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன். என்னோடு கூட நான் நடந்த வழியில என்னோடு கூட என் ஆண்டவர் இருந்த என் தேவனுக்கு ஹல்லேலூயா ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே இந்த நாளிலும் கூட இதுவரைக்கும் நம்மை கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்தாரே. ஒரு குடும்பமாய் கணவனும் மனைவியுமா, ஒரு தாயும் தகப்பனுமாய் ஒரு அந்தஸ்தை கொடுத்து நமக்கென்று ஒரு பிள்ளைகளை கொடுத்து இதுவரைக்கும் நம்மை அந்நிய தேசத்துல அந்நிய தேவர்கள் ஆளுகிற தேசத்துல நம்மை ஆண்டவர் வழிநடத்தி நம்மோடு கூட வழிநடத்தி வந்தாரே என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தேவனுக்கு பலிபீடத்தை கட்டியிருக்கிறீர்களா?
இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆமென். பலிபீடத்தை இந்த நாளிலாவது கட்ட ஆரம்பியுங்கள். அந்த பலிபீடம் க்ளோரி ஆமென் ஆண்டவருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு இப்பொழுது நாம் தியானிக்கும் பொழுது யாக்கோபு அன்றைக்கு தன்னை சுத்திகரித்து கொண்டார். இந்த நாளிலே பாவம் செய்யாதபடிக்கு ஆமென். மரணம் எந்த நேரத்துல ஏதோ குழந்தைகளுக்கு வரப்போகிறது, எந்தெந்த குழந்தைகள் மரிக்க போகிறதோ தெரியாது. ஆனால் தெரிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறோம். இந்த நாளில இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் குடும்பத்தை சுத்திகரிக்க வேண்டும். இதுவரைக்கும் தாயும் தகப்பனுமா கணவன் மனைவியாய் ஒன்றாய் நடந்த வழியெல்லாம் கர்த்தர் கூட இருந்தாலே இந்த நாளிலே கர்த்தருக்கென்று உண்மையாய் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு ஆமென் தேவனுக்கு பலிபீடத்தை கட்ட ஆரம்பியுங்கள். உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு கூட உண்மையா இருக்க கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளையோ ஊழியத்திற்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஆமென் டெடிகேட் பண்ணி வளருங்க. இந்த நாளில் பொருத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, சொன்ன உடனே அவர்கள் எல்லாரும் தங்கள் கையில் இருக்கிற எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதலையும் யாக்கோபினத்துல கொடுத்தார்கள். பாத்தீங்களா? சொன்ன உடனே எல்லாவற்றையும் அவர்கள் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, யாக்கோபு அவைகளை சீகேம் என்ற ஊர் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டார். எல்லாவற்றையும் அந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதான எல்லா ஏற்றத்தாழ்வுகள், குடும்பத்துல சமாதானம் இல்லை, பிள்ளை கற்பழிக்கப்பட்டு அமேன் கொடூரமான வாழ்க்கையில மிகவும் ஏராளமான பயங்கள் நடந்த வழியில தேவனாகிய கர்த்தர் அவர் பண்ணின தரிசனத்தை அமேன் அவர் நினைவு கூர்ந்தார். இந்த நாளில கூட அமேன் தேவனுக்கு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லி உறுதிமொழி கொடுத்து விட்டு அமேன் மறந்து போயிருந்தால் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் இந்த நாளில் அந்த பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்து விடுங்கள். உங்களை உண்மையாய் அமேன் கர்த்தருக்குள்ளாக உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை சுத்திகரிக்க, உங்கள் பிள்ளைகளை சுத்திகரிக்க, உங்களுடைய குடும்பத்துல கிரியை செய்கிற சத்துப்படி ஈன வல்லமைகளை முற்றிலுமாய் நீக்கி அவர் பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை சோர்வில் நிமித்தமாய் அமேன் பலவீனங்கள் நிமித்தம் மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் தேவன் ஏற்ற நேரத்திலே தன்னுடைய பிள்ளைக்கு அவர் ஞாபகப்படுத்தி அதை நினைவு கூற வைத்து உடனே போய் கீழ்ப்படைந்து அந்த ஆண்டவருக்கு முன்பாக பொருத்தனை பணிந்த யாக்கோபு அந்த நாளிலே அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. அப்படியே அவர் நிறைவேற்றின பிறகு ஆண்டவர் விக்கிரகத்தை எல்லாம் விலக்கி தன் குடும்பத்தை முழுவதும் சுத்திகரித்து அமேன் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி அங்கே 7வது வசனம், அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரன் முகத்துக்கு தப்பி ஓடின பொழுது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியினால் அந்த ஸ்தலத்துக்கு ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நான் பண்ணின தேவனுக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையில பட்ட கஷ்டங்கள் அமேன் தப்பி ஓடின போது ஆண்டவர் கிருபை கூர்ந்தாரே. தப்பி ஓடும்போதே செய்த பாவம் ஏராளம், ஆனாலும் தேவன் கிருபையுள்ளவராய் இருந்து அமேன் அங்கே தப்பி கொள்ளும்படிக்கு அங்கே தேவனோடு கூட ஒரு தரிசனத்தை ஆண்டவரோடு கூட அவர் உடன்படிக்கை செய்தாரே. கர்த்தர் அந்த தரிசனம் எவ்வளவு உயர்வு பெற்றது. இன்றைக்கு அதை நினைவு கூர்ந்து ஏல்பெத்தேல் என்று பெயரிட்டு அவர் பொருத்தனை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. விக்கிரகத்தை எல்லாம் சுத்திகரித்த பிறகு இப்பொழுது இந்த குடும்பம் ஹல்லேலூயா ஆமென் நிறைவேற்றி விட்டு குடும்பம் முழுவதும் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு என்று, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமலும் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. தேவன் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். பார்த்தீங்களா? ஒரு விக்கிரகம் எல்லாம் தேவனுக்கு என்று தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனுக்கு என்று பலிபீடத்தை கட்டும் பொழுது ஹல்லேலூயா ஆமென் அவர்கள் எந்த காரியத்தை அவர் செய்தார்? முதலாவது தன்னிடத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் எல்லாம் விளக்கி ஹல்லேலூயா வஸ்திரங்களை மாற்றி மாறுபான வழிகளை எல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு அவருக்கு தேவன் என்ன செய்கிறார்? முதலாவது ஆமென் அங்கே அவரை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது ஆசீர்வதித்து அவருடைய பெயரை மாற்றுகிறார். இஸ்ரவேல் என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியின் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல, உன் தகப்பனுக்கு
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உன் பின் வருகிற உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி அல்லேலூயா அங்கே தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து அந்த ஸ்தலத்திலிருந்து அவர் எழுந்தருளி போனார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்களேன், தன் குடும்பம் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, தன் குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, குடும்பம் தேவனுக்கு முன்பாக நாம் உடன்படிக்கை செய்தாலும் நாம் மறந்து போயிருந்தாலும் அதை நிறைவேற்றும் பொழுது விற்கிறதெல்லாம் விலக்கி வஸ்திரங்களை மாற்றின பொழுது தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு அவர் என்னென்ன ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இவர்கள் எல்லாரும் பெத்தேலை விட்டு அவர்கள் புறப்பட்டு இவர்கள் வெப்ரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்கும் பொழுது 16வது வசனத்துல அல்லேலூயா இங்க வரும்பொழுது எப்ரத்தாவுக்கு வருகிற போது பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பிரசவிக்கும் பொழுது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கு. யாருக்கு? ராக்கேலுக்கு. அல்லேலூயா. மறுத்து வச்சு அவளை பார்த்து பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றார். நிறைவான கர்ப்பிணி ராக்கேல் தேவனுக்கு போய் கீழ்ப்படுது பலிபடத்தை கட்டிவிட்டு திரும்புகிற வழியில அவளுக்கு பிரசவ வேதனை கற்ப வேதனை வரும்பொழுது அவள் புத்திரனை பெறுவாய் என்று மறுத்து வச்சு சொன்னாலும் இன்னொரு ஒரு பிள்ளை பெறப்போகிறோம் என்கிறதான ஒரு சந்தோஷம் அவளுக்கு இல்லை. ஏனென்றால் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. ஏன் இந்த கடும் வேதனை தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இதற்கு முன்பாக வீடியோல கொடுத்திருக்கிறோம். அதை வாசித்து பாருங்கள். ஏன் பெண்களுக்கு அந்த கடும் வேதனை எதனால உண்டாகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த கடும் வேதனையை யாரும் கொடுக்கல, கர்த்தர் தான் அந்த வேதனையை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த வேலை பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிரசவிக்கும் பொழுது ஒரு வேதனையும் மறித்து போமா என்கிறதான ஒரு பயமும் திகிலும். அல்லேலூயா. திரும்பவும் அந்த பிள்ளையோடு கூட நாம் வாழ்வோமா, திரும்பி நாம் போகிறோம், திரும்பவும் அந்த வீட்டுக்கு நாம் சொந்த வீட்டுக்கு நாம் போவோமா என்று சொல்லி ஒரு வேதனை அந்த ஆத்துமாவில நிச்சயமா இருக்கும். அல்லேலூயா. பிரசவிக்கிற வழியில மறிக்கிற அந்த மரணமும் ஒரு ஜீவன் பிறக்கிற அந்த வேலையும் மிகவும் கொடூரமானது. அந்த நேரத்தில் அவளுக்கு உண்மையாகவே மரணம் சம்பவித்தது. அல்லேலூயா. மறுத்து வச்சு சொல்றா, இந்த தடவையும் நீ ஆண் குழந்தைதான் நீ பிறக்க போகிற உனக்கு பிறக்க போகிறது என்று சொன்னால் மரண காலத்தில் அவள் பிரசவிக்கிற பொழுது அவளுக்கு மரணம் ஏன் நேரிட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவள் மறிக்க போகிறாள். மரண காலத்திலே அவள் ஆத்துமா பிரியும் பொழுது ஹல்லேலூயா அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. பெனானி என்று ஏன் அவன் பெயரிட்டாள்? பாருங்களேன், இந்த ராக்கேல் ஆரம்பத்திலிருந்து இவளை குறித்து ஒரு நல்ல காரியங்கள் எதுவுமே இல்லை, சொல்லவில்லை. ஆனால் அவர் கூட பிறந்த தன்னுடைய சகோதரிக்கு அக்காவுக்கு அவள் செய்த துரோகம் ஏராளம். அல்லேலூயா. பொறாமை பிடித்தவளாய் அவள் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இவள் பலவீனமானவளும் அவன் தேவனுக்கு விரோதமான அநேக காரியங்களை அவள் சுபாவத்திலே மிகவும் மாம்சத்தின் கிரியைகளிலே அவள் மிகவும் தேவனுக்கு பிரியமில்லாதவளாய் அவளுடைய சுபாவங்கள் கிரியைகளும் காணப்பட்டது. இவள் மரண காலத்துல பார்க்கும் பொழுது கூட இவள் என்ன சொல்றா, அந்த பிள்ளை பெறுகிறது. ஒரு பிள்ளை பெறும்பொழுது ஒரு நல்ல வார்த்தையை வைக்கணும்ல. நாம சாகிறோம். ஒரு பிரசவ வேதனையில ஒரு மரணம் ஏற்படுதுன்னா அவளுக்கு மரணம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அவளுக்கு நல்லா தெரியுது, நம்ம சாக போகிறோம், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம உயிர் பெறப்போகுது. அப்படிப்பட்டதான ஒரு மரண வலி கட்டும் வேதனை அவள் துடித்து கொண்டிருக்கிறா. ஒரு குழந்தை அவளுக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் அவளால சந்தோஷப்பட முடியவில்லை. ஹல்லேலூயா. ஏன் நம்ம உயிரோடு இருந்து அதற்கப்புறமா நம்ம வாழ முடியாதே என்கிறதான ஒரு வேதனை. ஹல்லேலூயா. இதோட நம்ம ஜீவன் போகிறதே என்கிறதான அந்த வேதனையில நாம எந்த வேதனை கஷ்டப்பட்டாலும் படலாம். ஆனால் அந்த பிள்ளைகள், ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகள் எந்த ஒரு வேதனையும் படக்கூடாது என்று சொல்லித்தான் தாய் தகப்பனுடைய எண்ணம் விளைவுள்ளதான எண்ணமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா அந்த பிள்ளைக்கு அவள் இட்ட பேர் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. பெனானி என்று பெயருக்கு அர்த்தம் என்றால் என் துயரங்களின் புத்திரனே என்று சொல்லி. உண்மையாகவே இந்த பிள்ளை அவள் துயரத்துக்கு காரணம்
ஞானமா? இல்லவே இல்லை. ஆனால் அவள் சாகும் பொழுது கூட ஒரு நல்ல ஒரு தாயா இருந்து அந்த பிள்ளைக்கு அவன் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து விட்டு தன்னுடைய ஆத்மா பிரியும் போது கூட தன் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. பெற்ற தாய் தகவன் வயதான பொழுது மரிக்கும் பொழுது தன் நேசிக்கிற பிள்ளைகள் கடைசி தன் பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு தாய் தகவனுக்கும் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாங்க. ஒவ்வொரு ஒரு தடவையே உன்னை என் கண்ணால நான் பார்த்தோம், நான் சாகிறதுக்கு முன்பாக உன்னுடைய குழந்தைய நான் பார்க்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இவர் ராக்கேல் தன் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது இவன் சொல்றா, என் துயரங்களின் புத்தனே. எந்த பிள்ளையும் தாய் தகப்பனை சாகடிக்காது. பெற்ற பிள்ளைகளாலே தாய் தகப்பனுக்கு சாபம் வராது. பெற்ற தாய் தகப்பனாலதான் பிள்ளைகள் மீது வியாதியும் சாபம் வரும். அல்லேலூயா. ஆனா இவன் சொல்றா, என் துயரங்களின் புத்திரனே என்று சொல்லி இந்த பிள்ளை இவளுக்கு மரணத்தை கொண்டு வரவில்லை. இந்த பிள்ளை அவளுக்கு பிரசவத்தில் இப்படி ஒரு கடும் வேதனையை கொண்டு வரவில்லை. இவள் சொல்லுகிறபடி இவன் துயரங்களின் புத்திரனே அல்ல, பெனானி என்பவன். ஆமென். ஆனா இவ இப்படிப்பட்ட ஒரு பெயர் வைப்பதற்கு காரணம் என்ன? அல்லேலூயா. பார்க்கும் பொழுது இங்கே யாக்கோபு ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக அவர் செய்த காரியம், அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இதே ஒரு சம்பவம் யாக்கோபு லாபானிடத்துல இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் அங்கிருந்து வரும்பொழுது ஒட்டக சேனையின் மேலே தன் தகப்பனிடத்தில் திருடி கொண்டு வந்த சுரூபத்தை அவள் அது மேலே வைத்து ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி தன் தகப்பனை ஏமாற்றினாள். அல்லேலூயா. தன் கணவனையும் அவள் ஏமாற்றினாள். அல்லேலூயா. அதற்கு முன்பாக முதலாவது தன்னை சிருஷ்டித்த தேவனை அவள் என்ன செய்தாள்? துரோகம் செய்தாள், ஏமாற்றினாள். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் கண்ணும் காதும் இல்லாத ஒரு விக்கிரகம் அல்ல. உணரத்தக்க தெய்வம். அல்லேலூயா. அவர் உணர்வுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன். இவர் முதலாவது தன்னை சிருஷ்டித்த தேவனை ஏமாற்றினார். அந்த சுரூபத்தை எடுத்து தன் தகப்பனை ஏமாற்றி அவர்கள் வழங்குகிற அந்த ஒரு சுரூபத்தை எடுத்து இந்த தெய்வங்களால இந்த குடும்பம் சந்தோஷமா நல்ல ஆசீர்வாதங்களாம் அந்த தெய்வம் கொடுத்தது என்று அறிந்து வரும்பொழுது அதை திருடிட்டு வரா. எடுத்து அதை ஒட்டக சேனை மேல வைத்து அது மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு எந்த அளவுக்கு அவர் தேவனை ஏமாற்றினால் அதை தேடி வந்து அவர் கூடாரத்தெல்லாம் தகப்பன் தேடின பொழுது கூட அதை கண்டுபிடித்தல விட்டால் நமக்கு தகப்பனாலே ஒரு சாபம் பொல்லாப்பும் வரும் என்று அறிந்திருந்து கூட அவர் என்ன செய்யறார்? தந்திரமாய் அதை மேல ஒட்டகத்தின் மேல வைத்து மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அல்லேலூயா. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு என்று சொல்லி அவர் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டாள். அதை நம்ப வைத்தார். தன் தகப்பனை நம்ப வைத்தார். தேவனை முதலாவது ஏமாற்றினார், தன் தகப்பனை ஏமாற்றினாள். முதலாவது தன் கணவனை அவள் ஏமாற்றினாள். அல்லேலூயா. அந்த இடத்துல யாக்கோபு யார் இதை வைத்திருந்தாலும் அங்கேயே அவளுக்கு என்ன செய்ய ஒரு மரண சாபத்தை யாக்கோபின் மூலமா தன் கணவன் மூலமா மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான்னு சொல்லி அங்கேயே அந்த சாபம் சொல்லி ஆயிடுச்சு. அந்த சாபத்தினுடைய விளைவு தேவனை ஏமாற்றின ஒரு குற்றம், தன் தகப்பனை ஏமாற்றின குற்றம். வேதம் சொல்லுகிறது. யாத்ராகம் 20வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அங்கே 7வது வசனத்துல உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லி 12வது வசனத்துல பார்க்கும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. உன் கொடுக்கிற தேசத்துல உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. ஆண்டவராகிய தேவன் அவன் சிருஷ்டித்த தேவனை கனம் பண்ணாமல் அங்கே 3 பேரையும் தேவனையும் தன் தகப்பனையும் தன் கணவரையும் அவர் ஏமாற்றினார். தேசத்துல அவர் இனி சுகித்திருக்க முடியுமோ, வாழ்ந்திருக்க முடியுமோ? தன் சகோதரிக்கு கூட பிறந்த சகோதரிய வாழ்க்கையை அவர் கெடுத்தார். அல்லேலூயா. பொறாமை பிடித்தவளா. ஆனாலும் இந்த இடத்துல தன் பிள்ளை ஒன்று பிறக்க போகிறது. அந்த பிள்ளை இதோ மரிக்கிற வேளையிலாவது அந்த பிள்ளை இதோ எனக்கு தான் மரணம் வருகிறது, ஆனால் இந்த பிள்ளை சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவள் ஆசீர்வதித்திருக்கலாம். ஆனால் அவள் சொல்லுகிறாள்,
இந்த வேதனைக்கு காரணம் என் துயரங்களின் புத்திரனே என்று சொல்லி பெனானி என்று அவள் பெயரிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பெயர் அவள் இட்ட உடனே, ராக்கேல் பெயரிட்ட உடனே, தன் தாய் மரிக்கும் போது அந்த பெயரை எந்த ஒரு தகப்பனாவது மாற்றுவார்களா? யாரும் மாற்ற மாட்டாங்க. அவள் தாய் அவள் மரிக்கும் போது வைத்த பெயரை தான் அது நிலைத்திருக்கும். ஆனால் இவள் வைத்த பெயருடைய அர்த்தத்தை அவள் அறிந்த உடனே, பெனானி என்று பெயரை கேட்ட உடனே யாக்கோபு அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. பென்யமீன். உனக்கு வேணால் ராக்கேல் துயரங்களின் புத்திரன் என்று சொல்லி நீ பெனானி என்று பெயரிடான். ஆனால் இப்பொழுது அவர் என்ன செய்யற பெயர் வைக்கிறார் உடனே, இவன் துயரங்களின் புத்திரனே அல்ல, இவன் என் வலது கரத்தின் மகன் என்று சொல்லி பெயரிட்டான். ஹல்லேலூயா. பென்யமீன் என்று சொல்லி யாக்கோபு வைத்த பெயர் தான் அவனுக்கு நிலைத்தது. ஆமென். பென்யமீன், யோசேப்பு, பென்யமீன் ரெண்டு பிள்ளையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள். ஆமென். இவள் சொல்லுகிறபடி ஒரு பிள்ளையின் மூலமாய் தாய் தகப்பனுக்கு சாபம் வராது. பெற்ற தாய் தகப்பன் மூலம் தான் பிள்ளைகளுக்கு சாபம் வரும். இவன் உண்மையாகவே துயரங்களின் தன்னுடைய தாய்க்கு வேதனையை கொடுத்த மகன் அல்ல. ஹல்லேலூயா. அவள் சாகும் போது கூட தேவனுக்கு கூட அவன் உண்மையாய் அவனுடைய மனது தன் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஒரு குணம் கூட அவளுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? அவள் விக்கிரகத்தை அவள் வணங்கினாள். அந்நிய தெய்வங்களை அவள் திருடி கொண்டு வந்தாள். தேவனை ஏமாற்றினாள், தன் தகப்பனை ஏமாற்றினாள். ஹல்லேலூயா. தன் கணவன் மூலமாய் ஒரு சாபத்தை பெற்றுக்கொண்டாள். ஆமென். இப்பொழுது தேவனுக்கு பலிபீடத்தை கட்டிவிட்டு திரும்புகிற வழியிலே அந்த சாபம் நிறைவேறினது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு அநேக வார்த்தையின் மூலமாய் அல்லது தேவனுக்கு விரோதமாய் தன்னுடைய காரியம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்நிய தெய்வங்களை நாடி அல்லது பலவீனங்கள் வரும்போது, தீராத வியாதிகள் வரும்பொழுது, அல்லது மாந்திரிகள் வெள்ளி சுனிகள் வரும்பொழுது எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் பாரு, இந்த இடத்துல போய் குறி கேளு, இந்த இடத்துல போய் மாந்திரிகம் செய்யு, இந்த மந்திரவாதி பயங்கரம், இந்த பூஜாரி கிட்ட போ, அந்த அந்நிய தெய்வம் இந்த கேரளாக்கு போ, இப்படி எல்லாம் தன் இஷ்டப்படி ஒரு தீராத வியாதி, ஒரு பலவீனம், நீங்காத ஒரு பாரம் வரும்பொழுது, மனுஷால தீர்க்க முடியாத ஒரு சுமை நம்ம மேல சுமக்கும் பொழுது இஷ்டத்துக்கு நாம் என்ன செய்யறோம்? தேவனை முறுமுறுக்கிறோம், தேவனை புஷிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்துல பொறுமையா இருந்து, இந்த வேதனை ஏன் எனக்கு வந்தது, இது ஏன் இந்த பாரம் என் வீட்டை விட்டு வெளியே போல, ஏன் என் வாசலை விட்டு வெளியே போல, இப்படிப்பட்ட ஒரு வியாதி இன்னும் எத்தனை காலம் என் வாழ்க்கையில என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்க பொழுது, முதலாவது நாம் நினைக்க வேண்டும், நாம் என்ன தவறு நாம் செய்தோம், தேவனுக்கு முன்பாக நாம் என்ன தவறு நாம் செய்தோம் என்று சொல்லி நாம் உணர கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது ராக்கேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. க்ளோரி. அங்க பலிபீடத்தை கட்டினார் யாக்கோபு. திரும்புகிற வழியில இன்னொரு கல்லை தூணியை நிறுத்தி அவள் கல்லறை மேல் ஒரு தூணை நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கல்லறை தூண். ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை அங்க கட்டிவிட்டு சந்தோஷமாய் வரும்பொழுது ஹல்லேலூயா, அங்கே ராக்கேலுக்கு ஒரு கல்லறை கட்டி அந்த தூணை அவர் நிறுத்துகிறார். இது எவ்வளவு ஒரு கொடுமையான வேதனை பார்த்தீங்களா? யாக்கோபும் ராக்கேலும் வாழ்ந்த வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக உண்மையா இல்லை. யாக்கோபு ராக்கேலோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை சுத்தமா இல்லவில்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமா இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனால் தன்னுடைய மனைவி அவன் நன்றாக அவன் அறிந்திருந்தான். இவன் துயரத்தின் புத்திரன் என்று பெயர் வைக்கிறான். உடனே இந்த சாபத்தை உடைத்து அந்த பிள்ளை மீது வானாலெல்லாம் இவன் எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? தாய் தகப்பனை இழந்த பிள்ளைகள், பிரசவிக்கும் போதே இழந்து போன பிள்ளைகளை பார்த்து அவன் பெற்றவங்களெல்லாம் எப்படி சாபவராங்க, எப்படி பிறக்கும் போதே அவங்க அம்மாவை விழுங்கிடுச்சு, பிறக்கும் பொழுது எங்க அப்பாவை விழுங்கிடுச்சு, இது வரும்பொழுதே இது எப்படிப்பட்ட பிள்ளையா இருந்தா உங்க அம்மாவை விழுங்கிச்சு, இதுக்கு எப்படி இருக்கு பாரு, இது எங்கேயுமே வரக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ள விடாதீங்க. இந்த பிள்ளையை பார்த்து சபித்து பாவம் பரிதாபம் அந்த பிள்ளைங்க அது வளரும் பொழுது அந்த சொல்லப்பட்ட
வார்த்தை, உறவினர்கள் சொன்ன வார்த்தை, ஆமே, சபித்தது சாப்பிடும் பொழுதும் ஐயோ இது வந்தா நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு இழவு வந்துடும், ஐயோ இந்த பிள்ளை பறக்கும் போதே தாயை விழுங்கிடுச்சு, தகப்பனை விழுங்கிடுச்சு என்று சொல்லி சபிக்கப்பட்டது என்று சொல்லி இன்றைக்கு வாயால சபிக்கிறேன். அந்த குழந்தை பிறக்கும் போதே அவன் பேரை வச்சா, அந்த பேரு அவன் வாழ்நாட்கள் முழுவதும் இந்த பெனானி, இவன் துயரத்தின் புத்திரன், இவன் போற விடலாம், ஐயோ இவனால வெறும் வேதனை தான், இவன் எங்க இருக்கிறானோ அங்க வெறும் கஷ்டம், நஷ்டம், வேதனை, தரித்திரம், சாபம், இவன் தாய் பெயர் வைத்துட்டு போனா, இவன் துயரங்களின் புத்திரனே, இவன் பெயருக்கு ஏற்றபடி இவன் அப்படிதான் இருப்பான், யாரும் சேர்க்காதீங்க. பார்க்கிறவங்க கேட்கிறவங்க எல்லாம் அந்த பிள்ளையை எப்படி சபித்து கேட்கும் பொழுதே ஒரு சாபம், பார்க்கும் பொழுதே ஒரு சாபம், 10 பேர் சொல்லிட்டு அதை கேட்டு ஒரு சாபம், போகும்போதே ஒரு பார்வை, ஏளனமான ஒரு பார்வை, பரியாசமான ஒரு பார்வை, எச்சு உமிழ்ந்து காரி உமிழ்ந்து கன்னத்தில் அரைக்கிறது, ஈனமா நடத்துறது. எத்தனை பிள்ளைகளை இன்னைக்கு குடும்பத்துல கண்ணியமாய் நடத்துறீங்க. அல்லேலூயா. ராக்கேலை போல இருக்கக்கூடாது. ராக்கேல் அவள் தேவனுக்கு செய்த துரோகம், விக்கிரகாராதனை, விக்கிரகத்தின் மீது அவள் வைத்த நம்பிக்கை. அல்லேலூயா. ஆமென். தேவன் தன்னை அழைத்து கொண்டு சிருஷ்டித்த தேவன், தன்னை அழைத்த தேவன் என்று சொல்லி யாக்கோபு அவன் தன் மனைவியோடு சொல்லும் பொழுது இவள் என்ன செய்திருக்க வேண்டும்? தன் கணவர் சொல்லுகிற தெய்வத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவர் எப்படி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவரா, ஆடுகள் எல்லாம் பெருகுகிறதை பார்த்து இவர் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்று உணர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அந்த தெய்வத்தை விட தன் தகப்பன் அவர் வணங்கி வந்த அந்த சுரூபத்தை எல்லாம் திருடி கொண்டு அவர் வந்தார். பாருங்களேன், அவர் வரும் பொழுது அவள் ஆயுசு நாட்கள் இருந்ததா? அவர் போய் மறுபடியும் சமாதானமாய் அவளோடு கூட வாழ முடிந்ததா? ஆமென். க்ளோரி. உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு, சுகித்திருப்பதற்கு, என்றென்றைக்கும் நன்றாயிருப்பதற்கு என்ன செய்யணும்? தாயும் தகப்பனையும் கனப்பட வேண்டும். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அல்லேலூயா ஓய்வு நாளை நமக்கு எதற்காக அவர் கொடுத்தார்? நம்முடைய ஆயுசு நாட்கள் நாம் சுகித்திருக்கும்படி, நாம் வாழ்ந்திருக்கும்படி, தேவனோட சமூகத்துல ஓய்ந்திருக்கும்படி செய்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் ஓய்ந்திருக்கிறோமா? அப்படியே நம்ம வாழ்நாட்கள் நீடித்திருக்குமா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா? தேவன் நம்மை சுத்திகரிப்பாரா? க்ளோரி. அல்லேலூயா. சாராள் அவள் மரிக்கும் போது ஆபிரகாம் அவருடைய முகத்தை கூட பார்க்க முடியல. க்ளோரி. எத்தனை பேர் தன்னுடைய மனைவி சாகும்போது அவருடைய முகத்தை பார்த்திருக்கிறாங்க? ஆமென். சாராள் மரித்த செய்தி வந்த பிறகுதான் ஆபிரகாம் புறப்பட்டு போய் அங்க பார்த்தான் என்று சாராளுக்காக புலம்பி அழுதார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஆனால் இங்க ஒரு யாக்கோபுக்கு, ராக்கேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை இந்த மரவழியிலே நடந்துச்சு. ஆனா யாக்கோபு உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவரா? அவருக்கும் பாருங்க, தன் கண் எதிர ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை பிறக்கிற, எனக்கு ஒரு சந்ததி, எனக்கு ஒரு பிள்ளை ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி துதிக்கவும் முடியல. இன்னொரு பக்கம் தான் நேசித்த மனைவிக்காக இன்னும் 7 வருஷம் ஒரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு, அல்லேலூயா, நான் நேசித்த பெண்ணை நான் திருமணம் செய்ய முடியல. இதுதான் என்னது? சுயநீதி. நான் வந்தேன், அங்கிருந்து நான் தேசத்துல இருந்து, எங்க அப்பா வீட்டுல இருந்து நான் ஓடி வந்தேன். வந்த இடத்துல என் கண்ணுக்கு, பார்வைக்கு, ஆமென், அழகா வசீகரிக்க தக்க வகையில நான் பார்த்த பெண் இது ராக்கேல். ஆனா என்னை ஏமாற்றிட்டாங்க. முதல்ல நீ எல்லாம் ஏமாற்றிட்டு வந்திருக்கிற. முதல்ல யாக்கோபு நீ அண்ணனை ஏசாவை ஏமாற்றிட்டு வந்திருக்க. அதுக்கு முன்பாக என்ன செய்திருக்க? தகப்பனை ஏமாற்றுங்க. வாய்க்கு ருசியா சமைச்சு கொண்டு போய் ஊட்டி விட்டு, ஆமென், ஆசீர்வாதத்தையா பிடிக்கிட்ட, தகப்பனையும் ஏமாற்றிட்டு, அல்லேலூயா, ஏசாவையும் ஏமாற்றிட்டு நீ ஓடி போற வழியில, ஆமென், க்ளோரி, போன இடத்துல இங்க லாபானியை ஏமாற்றிட்டாரு. நான் நேசித்த பெண் இவதான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அப்படிதான் யாக்கோபுக்கு ஒரு நீதி, ராக்கேலுக்கு ஒரு நீதி. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய நீதியை நோக்கி பார்த்தார். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு புருஷனா இருப்பதை விட, ஆமென், இன்றிலிருந்து நான் என்ன செய்வேன்? என் தேவனை நான் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். அவள் தெரிந்து கொண்டாள். யாக்கோபோடு கூட வாழும்போது சர்வ வல்லமையுள்ள தேவனை அவள் தெரிந்து கொண்டாள், துதிக்க ஆரம்பித்து கொண்டாள். ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு இல்ல நீங்க உங்க பிள்ளைய லேயால நீங்க கட்டி கொடுத்து என்ன ஏமாத்திட்டீங்க. இல்ல என்னுடைய நீதி என்ன தெரியுமா? எனக்கு சுய நீதி தான், தேவனுடைய நீதி எல்லாம் கிடையாது. ஒருவனுக்கு ஒருத்தி, ஆமென், ஹல்லேலூயா, இது தேவனுடைய நீதி. ஆனா என்னுடைய நீதி எப்படி
எப்படி தெரியுமா? சுயநீதி. நான் நேசித்த பெண் ராக்கேல், நீங்க என்னை ஏமாற்றி கொடுத்துருங்க, அந்த நீதி எல்லாம் கிடையாது. ஆனா நான் நேசித்த பெண்ணை நான் மறுபடியும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் என்ன செய்வேன்? நான் வேலை செய்வேன். 7 வருஷம் என்ன ஆமென், அது ஒரு நாள் போல யாக்கோபுக்கு கரைஞ்சு போனது. அப்படிப்பட்டதான ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் மறுபடியுமாய் வேலை செய்து 14 வருஷம் ஆமென் இந்த 2 பெண்களுக்காக ஹல்லேலூயா அவர் வேலை செய்து ஆமென் இரவும் பகலும் அவ்வளோ ஒரு குளிரிலும் கடுங்குளிரிலும் பகலின் உஷ்ண வேளையிலும் அவர் ஆடு மேய்த்து ஆமென் மந்தையை மேய்த்து பாதுகாத்து தன்னுடைய வாழ்நாட்களையே விழித்து போனார். ஹல்லேலூயா. உழைத்து அவர் சோர்ந்து போனார். ஆமென் ஹல்லேலூயா. அவர் ஏமாற்றின அந்த சுயநீதி ஹல்லேலூயா, நான் என்னுடைய நீதிதான் பெருசு, கர்த்தருடைய நீதிதான். இன்றைக்கு எனக்கு என் மனசுக்கு ஏற்றபடி நான் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஏன் இஷ்டப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆசாரிப்பேன், ஏன் இஷ்டப்படி நான் என்ன செய்வேன்? எந்த நாளும் ஆராதிப்பேன். ஆமென். அது மனுஷனுடைய சுயநீதி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் எழுதி கொடுத்த ஓய்வு நாள் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பீர்களாக. ஏன் நினைப்பீர்களாக? ஏன் ஆண்டவர் சொல்ல ஓய்வு நாளை ஆசரித்தே ஆக வேண்டும்? நித்திய கட்டளை. மனுஷனுடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி கர்த்தர் அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். யாக்கோபு போல சுயநீதியில இராதபடி, அவர் சுயநீதியில அவர் இருந்தபடினாலதான் அவருக்கும் இந்த வேலையில ஒரு பக்கம் பெனானி பிறக்கிறான், எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான்னு ஒரு சந்தோஷத்தை பார்த்து கர்த்தரை துதிக்கவும் முடியவில்லை. ஹல்லேலூயா. இன்னொரு பக்கம் நான் உயிருக்கு உயிராய் நேசித்து 7 வருஷம் அவருக்காக நான் உழைத்து ஆமென் இந்த மகளை நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன், என் கண்முனால ஏதோ இவள் பிரசவ வேதனை படுகிற பலப்படுத்த முடியவில்லை. ஆனால் இப்பொழுது என்ன செய்யறா? என் கண்ணு முன்னாலே என் மனைவி சாகிறத நான் பார்க்கிறேனே. காரணம் என்ன? ஹல்லேலூயா. ஒரு மனைவி தன் மனைவி கண்முள்ள கணவன் முள்ள அவள் மறிக்கிறா. என்னவா ஒரு பாடு! ஒரு பக்கம் பிள்ளை பிறக்கிற ஒரு வேதனை, இன்னொரு பக்கம் ஆத்மா பிரிய போகுது. இந்த கொடுமையை கண் எதிர்க்க அவர் என்ன செய்யறார்? துடிக்க அவர் சாகரா, ராக்கேல் சாகரா. அவரால் தாங்க முடியவில்லை. இது ஏன் யாக்கோபுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு கடும் வேதனை? இங்க ராக்கேலுக்கும் வேதனை, ஆத்மாவில ஒரு வேதனை, சரீரத்துல ஒரு வேதனை. இப்படிப்பட்ட ஒரு வேதனை ராக்கேலுக்கு வந்ததற்கு காரணம் என்ன? தேவனுடைய கட்டளைக்கு மீறி விக்கிரகத்தை அவள் என்ன செய்தார்? வழிபட்டார். விக்கிரகத்தை அவள் திருடினார், அவள் ஒளித்து வைத்தார். தன்னை படைத்த சிருஷ்டிக சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஆமென் அவள் துரோகம் செய்தார். ஹல்லேலூயா. அசட்டை பண்ணினார். நம்முடைய தேவன் காண்கிற தேவன். அவருக்கு பார்க்க மாட்டாரா? நீ ஒளித்து வைத்ததை ஆமென் அவர் பார்க்க மாட்டாரா? அவர் உள்ளந்தரையில ஊற்றி பார்க்கிற தேவன் அல்லவா? நீ நினைப்பதற்கு முன்பாக நீ என்ன நினைக்கிற எல்லாற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன் அல்லவா? ஆமென் ஹல்லேலூயா. அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒருவரும் இல்லையே, சகலமும் அவர் பார்வைக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று எழுதி இருக்கிறதே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாவம் செய்யறோம், யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம செய்யறோம். இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நாம் செய்த பாவம் வெளியரங்கமாகும், அது பூரணமாகும். இப்பொழுது பூரணமாகி அவர் சரீரத்துல ஒரு வேதனை, அவர் ஆத்மாவில ஒரு வேதனை. அந்த ஆத்மா பிரியும் போது கூட தன் பிள்ளைக்கு அவர் நல்ல பேரை ஆசீர்வதிக்கவில்லை தன் குழந்தையை. ஆமென் ஹல்லேலூயா. க்ளோரி. அங்கு யாக்கோபு அவர் தன்னுடைய மனைவி, தான் நேசித்த மனைவி கண் எதிர்க்க அவர் துடித்து அவர் இறந்து போகிறதை அவர் கண்ணார பார்க்க வேண்டிய நிலைமை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பலிபீடத்தை கட்டிவிட்டு சந்தோஷமா திரும்புகிற வேலையில அங்கே போற வழியில ஆமென் எப்ரத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டார். வரும் வழியில அவர் மனைவியை அவள் எழுந்து போனார். தான் நேசித்த அன்பான மனைவியை, உயிருக்குறாய் நேசித்த மனைவியை ஹல்லேலூயா அவர் எழுந்து போனார். தனியார் தன்னுடைய அவள் உடனே அவனுக்கு என் வலது கரத்தின் மகனே என்று சொல்லி அவள் பெயர் வைத்தாலும் வரும் பொழுது ஆமென் ஒரு மனைவி எழுந்த சோதனையோ வேதனையோடு கூட ஒரு சோதனையை சகிக்க முடியாதவரால் அவர் திரும்பி அவர் போனார். ஹல்லேலூயா. க்ளோரி. இப்படிப்பட்ட ஒரு வேதனை யாருக்கும் வரக்கூடாது. யாக்கோபு என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவன் ஏமாற்றுக்காரன். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய குதிகாலை பிடித்திருக்கிறான் என்று பெயர். க்ளோரி. தன் சகோதரனே அவன் ஏமாற்றினவன். இன்றைக்கு பாருங்களேன், யாக்கோபுக்கு ஏன் இப்படி போற வழியில போகும்போது அவன் சந்தோஷம், திரும்பி வரும்போது மரண வேதனை.
அவள் ஆத்துமா ராக்கேல் ஒரேடியா சரீரத்திலையும் ஆத்மாவின் தண்டனை பெற்று அவள் ஒரேடியாய் நிம்மதியாய் பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டாள். ஆனால் இங்கே பாருங்க, ஒரு பெண்ணானி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்துட்டு தன் மகனை தன்னுடைய மனைவியை இங்க அடக்கம் பண்ணிட்டு இந்த குழந்தைய பிஞ்சு குழந்தை அதை தூக்கிட்டு இவர் என்ன செய்யறாரு? அவர் வரார், ஊருக்கு வரார். அல்லேலூயா. ஏன் இந்த வேதனை? க்ளோரி. அவர் நினைத்து பார்க்க வேண்டும். அவர் செய்ததான தேவனை அவர் ஏமாற்றினார், அவர் தகப்பனை அவர் ஏமாற்றினார், தன் கூட பிறந்த சகோதரனை அவர் ஏமாற்றினார், சொத்துக்களை ஏமாற்றினார், சேஷ்டபுத்திர பாகத்தை அவர் அபகரித்து கொண்டார். நாம் யாரை ஏமாற்றுகிறோமோ தாய் தகப்பனை ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றினால் நிச்சயமாய் ஆத்துமாவில ஸ்வரீரத்தில் மரணம் வரும். அல்லேலூயா. இது யார் வந்து தீர்க்க தரிசனமா இப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் யாரும் சொல்ல தேவையில்லை. சத்தியத்தையும் அறிவுகள் சத்தியங்களை விடுதலையாகும். ராக்கேலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு நியாய தீர்ப்பு வரும் வழியில இப்படி நடந்திருக்கிறது என்றால் இந்த காரியத்தை நான் செய்திருக்கிறேன், அப்ப நமக்கோ எனக்கோ இப்படி வருமா அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் வரும். அல்லேலூயா. அப்படி வரும் தெரிஞ்சனா இனி நான் இப்படி செய்யணும். தப்பிவித்துக் கொள்ளதான் தேவன் வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ராக்களை போல என் சகோதரிக்கு நான் துரோகம் செஞ்சிருக்கிறேன், விக்கிராராதனை நான் செஞ்சிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு இதை நான் அறிந்து கொண்டேன், ராக்கேலுக்கு என்ன நியாயத்திருப்பேன் என்று. இதை போல செய்திருக்கிற எனக்கு நான் தப்பித்துக் கொள்ள எனக்கு வழி உண்டா? உண்டு. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை, ஆமென், அவர் வேதத்தை இதற்காக தான் எழுதி அவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் தேவனை விட்டு விலகும் பொழுது ஆமென் அங்கே என்ன ஆமென் நியாயத்திற்கு வருகிறது என்று சொல்லி இதை தப்பித்துக் கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை விட்டு முழுவதுமா விலக வேண்டும். அல்லேலூயா. நான் விக்கிரகத்தை தேடி ஒளித்து வைத்ததை கர்த்தர் அவர் அறிந்திருப்பாரே. அவருக்கு முன்பாக நான் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பை செய்திருக்கிறேனே என்று சொல்லி உணராமல், அல்லேலூயா, நான் கர்த்தருக்கு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொன்னேனே, அதை உணராமல் அல்லேலூயா ராக்கேலும் யாக்கோபும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆமென். இதை உணர்ந்திருந்தால், ஏன் உணரல? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்ல. போகும்போது உடன்படிக்கை அவரோடு கூட ஒரு பொருத்தனை பண்ணி செய்துவிட்டு போன, வரும்பொழுது மறந்து போனதுனாலே தீனால் சீரழிக்கப்பட்டான். அல்லேலூயா. தான் பெற்றெடுத்த ஒரே ஒரு பெண் குழந்தை அது நாசமா போச்சு. காரணம் என்ன? அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில நாம் உண்மையா இருக்கும். கர்த்தருக்கு முன்பாக நாம் ஆணையிட்டதுல உறுதியா இருக்க வேண்டும். இல்லைன்னா வரும். ஆமென். அன்றைக்கே இவங்க செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு முழங்கால் படிட்டு தன்னை சுத்திகரித்து விக்கிரகங்கள் எல்லாம் விட்டு விலகி, அல்லேலூயா, வாயினாலே யாக்கோபு சொன்ன சாபம் அங்கே நிறைவேறினது ராக்கேலுக்கு. இப்ப பாருங்களேன், அவர் சொல்ல அம்சம் அடக்கம் பண்ணிட்டு அவர் போறார். அவர் சொந்த ஊருக்கு போறார், தங்குற இடத்துல கூடாரத்துக்கு போறாரு. லேயால் பெற்ற பிள்ளைங்க எல்லாம் சந்ததி முழுசும் வருது. ஒரு குழந்தை பாருங்களேன், யோசேப்பு சின்ன பிள்ளை, மூத்த பிள்ளை, அதுவும் தாயில்லாத பிள்ளையா போச்சு. அம்மா, இங்க யாக்கோபுடைய கதல் மாத்திரமல்ல, எல்லாருமே ராக்கேலுடைய சாவ அந்த சந்ததி முழுவதும் பார்த்து ஓன்னு கத்தி அழுது. ராக்கேல் எல்லாரும் முன்பா துடிக்கிறத எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் ஒரே அழுக. போகும்போது சந்தோஷமும், வரும்போது துக்கமும், ஆமென், களிப்பு, போகும்போது வரும்போது அழுகையும் புலம்பலும், ஆமென், எல்லாரும் அழுதாங்க. அங்க பாருங்களேன், இங்க பெனானி கை குழந்தை பிறகுறான். இங்க அதுக்கு முன்பாக யோசேப்பு இருக்கிறார். அவர் என்ன பாவம் செய்தாரு? தாயில்லாம போறது அளவுக்கு அவர் செய்த பாவம் என்ன? அல்லேலூயா. யோசேப்பு ஒரு பாவம் செய்யலையே, தாயில்லாத பிள்ளையா அவர் போனான். தாய் இல்ல, அம்மா இல்ல. வரும்பொழுது அம்மாவோடு கூட சந்தோஷமா போன பிள்ளை, வரும்பொழுது அம்மா இல்ல. யோசேப்புடைய வேதனை எப்படிப்பட்டதா இருக்கும். ஒரு தாய் இல்லைன்னா அந்த பிள்ளை எப்படிங்க வளரும்? மற்றவங்க தாய் ஆக முடியுமா? யாரும் தாய் இருக்கிற இடத்துல யாரும் வர முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ல, தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாயினுடைய அன்பு உண்மையா இருக்கும். தகப்பன் தூக்கி போட்டுடுவாங்க. ஆமென். அவளுக்கு அந்த அன்பு இருக்காது. ஆமென். ஆனா அந்த தாய் பாருங்க, அந்த கணவரை கூட தூக்கி போட்டுருவாங்க. இந்த கணவன் இப்படிப்பட்ட இவ்வளவு கேடுள்ளவன் என்று சொல்லி. ஆனா அந்த பொல்லாதவன் மூலமா பெற்றெடுத்த பிள்ளையை கூட எடுத்து மார்லையும் தோல்லையும் போட்டு அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும், எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு சொல்லி வீட்டு வேலையெல்லாம் சரி எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க. தன்னை அழித்து கொண்டு அந்த
பிள்ளையை உருவாக்குறாங்க. அதுதான் தாயோட அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னை அழித்து கொண்டு, தன்னுடைய மகிமையை குறைத்து கொண்டு, தன்னை மறைத்து கொண்டு, தன்னை தாழ்த்தி, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி, ஹல்லேலூயா, எதற்காக? நம்மை அவர் உருவாக்கி, அவர் சுத்திகரித்து, நானே மெய்யான தேவன் என்று ஒரே விசுவாசத்தோடு கூட அவர் சொல்ல வேண்டும். என்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்த தேவன் இவரே, இவரே, இவர் ஒருவரே என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஒன்று மீது, எங்கள் மீது அவர் அன்பு வைத்து தன் ரத்தத்தை சிந்தி, இவன் என்னுடைய குமாரன், இவர் என்னுடைய குமாரன், இவர் என்னுடைய குமாரத்தி, இது என் ஜனம், என் சிரேஷ்ட புத்திரன் என்று சொல்வதற்காக தன்னுடைய குமாரனை அவர் அன்பு அவர் அனுப்பி வைத்தாரே. ஹல்லேலூயா. இவர் என்னுடைய குமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கையில யாக்கோபு அந்த குழந்தை, அப்படியே பிஞ்சு குழந்தை. ஹல்லேலூயா. அது கொஞ்சம் யோசிச்சு பாரு, தியானிச்சு பாருங்களேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த பிள்ளைய தாய் முதல்ல எடுத்து தூக்க முடியாது. அந்த குழந்தையை எடுத்து, அந்த நர்ஸ் எடுத்து அதை சுத்திகரித்து, ஆமென், ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த வாமரெல்லாம் வச்சு என்னெல்லாம் பாதுகாத்து, அதுக்கப்புறமா வார்டுக்கு மாற்றி அந்த குழந்தையை கொண்டு வந்து தாய் இடத்துல கொடுத்து, ஆமென், அதற்கு பின்பாக தான் எல்லா அணைப்பும் அரவணைப்பும், ஆமென், எல்லாமே பார்க்க முடியும். ஆனால் யாக்கோபுடைய நிலைமை பாருங்களேன், கடும் வேதனை. ராக்கேல் ஒரேடியா போயிட்டான். ஆனால் யாக்கோபுக்கு ஒரு கை பிஞ்சு குழந்தையை கொடுத்து கையில ஆண்டவர் அனுப்பிட்டான். இந்த வேதனை உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. இவர் கொண்டு போய் அந்த பிஞ்சு பிள்ளைய எப்படி அவர் வளர்த்து ஆளாக்கினாரோ, அது அழும்போது அந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுத்திருக்க முடியும்? ஆமென். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த குழந்தைக்கு யார் பால் கொடுத்திருக்க முடியும்? அந்த பிள்ளை அழும்போது யார் அதை மார்போடு ஆரம்பிச்சிருக்க முடியும்? ஆமென். இன்னைக்கு கூட பிறந்த சகோதரி நம்ம விரோதமா இருந்தா அவ்வளவு ஒரு காய்வினாரமா பார்க்கிறா. அவங்க இறங்கி வந்து பேசினாலும் தான் செய்த வேதனை, தன்னுடைய செய்த பாவம், சண்டைதான் மனதில் வைத்து நேரு விழுந்து பழி தீர்த்து கொள்ளுகிறார். ஆமென். பேச கூட மாட்டேங்கிறான். பொறாமை பிடித்தவளா, பழியை தீர்த்து கொள்ளுகிறவளாய். ஹல்லேலூயா. இன்னும் அந்த பொறாமையிலும் துர்க்குணத்துல இருக்கிறதும் விரும்புறாங்க. ஹல்லேலூயா. இறங்கி தாழ்மையோடு கூட பேச போனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு தாழ்மைக்கோ, உறவு வைத்துக் கொள்ளவோ, ஒரு மனதுக்கோ, ஒற்றுமைக்கோ அவங்க இறங்கி வருவது இல்லை. ஆனா இங்க இந்த பிள்ளை அனும்போது யார் தூக்கி எடுத்திருப்பாங்க? ஏன்னா ராக்கேல் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி இல்லை. எல்லாத்திலையும் பகை. ஹல்லேலூயா. தன் சொந்த சகோதரிகள் செய்த துரோகம், சண்டை, கண்ணடத்துல சண்டை, வேலைக்காரத்துல எல்லா பக்கம் புறாமை பிடித்தவளாய். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னை மாத்திரம் நேசிக்க வேண்டும் என்பதற்காக இவள் நித்தம் நித்தம் தன் வாழ்க்கையை அவள் சீரழித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. அந்த பிள்ளையை யாரும் உண்மையா எடுத்து அவள் தூக்கி கொஞ்சிருப்பாங்க. இது ராக்கோருடைய பிள்ளைன்னு யாராவது அள்ளி அரவணைத்திருக்க கூடுமோ? ஆமென். வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும், ஆமென், நிறைய பேர் இருந்தாலும் ராக்கேல் போல நேசிக்கிறதுக்கு யாரும் வர முடியாது இல்லைங்களா? ஹல்லேலூயா. அந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு யாக்கோபு அவர் கடந்து போன பாதை இன்னும் கொடூரமானது. ஆனால் அந்த பிள்ளையை யார் வளர்த்திருப்பாங்க? லேயால் தான் வளர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய தங்கை, ஆமென், அவள் மரித்து போனாள். ஹல்லேலூயா. அவருடைய குழந்தையை அவள் எடுத்து அவர் வளர்த்து ஆளாக்கி இருப்பாள். இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய தங்கையினுடைய குழந்தை, இது இரத்தமல்லவா என்று சொல்லி அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி இருப்பார் லேயாள். ஹல்லேலூயா. லேயாள் தன்னுடைய சகோதரிக்கு அவர் துரோகம் செய்தார். ஆனால் வர வழியிலே மரித்து போன ராக்கேலுடைய பிள்ளை பென்யமீனுக்கு லேயாள் தாயாகி அந்த பிள்ளையை அவர் வளர்த்து உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட நம்மையும் கூட நம்ம என்ன துர்குணத்துல, நம்ம பாவத்துல நாம் செய்திருந்தாலும் கூட நமக்கு எந்த விதத்துல ஆத்மாவில சரீரத்துல ஒரு மரணம் உண்டு. ஆமென். தேவனிடத்துல இந்த நாளில உணர கற்றுக்கொள்ளுங்கள். விக்கிரக ஆராதனை மிகவும் மகா பொல்லாப்பானது. ஏன் தெரியுமா? விக்கிரகத்தை நம்பும் பொழுது தேவனை மறுதலிக்கிறீர்கள். விக்கிரகத்தை நீங்கள் ஒரு இருதயத்தில் ஏற்றுக்கொள்வது, விக்கிரகமும் எனக்கு கூட இருக்க வேண்டும், விக்கிரகத்தையும் நான் நம்புவேன், இயேசுவையும் நான் நம்புவேன். ஹல்லேலூயா. இது பிசினஸ் செய்கிறவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இவர் ஒருவரே என்று சொல்லும் பொழுதுதான் ஆமென், நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கர்த்தர் நானே என்று சொல்லி பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் அவர் வெளிப்பட்டார்.
ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விக்கிரக ஆராதனை செய்கிறதுல சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்ன் கிறிஸ்டியன், நான் பிறக்கும் பொழுதே நான் பார்ன் கிறிஸ்டியன் என்று சொல்வார்கள். பெருமையா என்று சொல்லும் போதே சொல்வார்கள். இது பேசிக் கொண்டிருக்கிற அவங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிற நானும் ரோமன் கேத்தலிக் அந்த குடும்பத்திலிருந்து தான் நான் வந்தவள். ஆமென் ஆமென். அங்கேயும் ஆண்டவரை தான் கும்பிடுறாங்க. அல்லேலூயா. அங்கேயே நான் இருந்துட முடியுமா? ஆனால் தேவனை அறிகிற அறிவு சிலை ஒரு நாளும் பேசாது, விக்கிரகம் ஒரு நாளும் பேசாது. விக்கிரகத்தை போட்டு 10 அடி குத்தினால் அதை எடுத்து அப்படி அடித்தாலும், கோலை எடுத்து அடித்தாலும் சுரணை இல்லை. அதை வணங்குகிற நம்புகிறவர்கள் வீணர் மதியினர் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்குள்ளே ஆவி இல்லை. அல்லேலூயா. மனுஷனின் ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அவன் நம்பின விக்கிரகங்கள், அவன் நம்பின சிலைகள் அவளுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது. ஆமென். அவன் ஜீவனை இழந்து போனாள். ராக்கேல் விக்கிரகத்தை நம்பினாள். ஆமென். அதை மறைத்தாள், ஒளித்தாள். ஏன்? மேலே இருக்கிற என்னை காண்கிற தேவனை காட்டிலும் இந்த சிலை, இந்த விக்கிரகம், ஆமென், இது விக்கிரகம், இது கல் என்று சொல்லி அதை தூக்கி வீசி எறிந்திருக்க வேண்டும். ஆனால் மேலே பார்த்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை பார்க்கிறோம். இந்த சிலை, ஹல்லேலூயா, இந்த விக்கிரகத்தின் மூலமாய் எனக்கு வருகிற நன்மைகள், எனக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி அவள் தகப்பன் நம்பினது போல இவளும் நம்பி அவள் எடுத்து அதை வழிபட்டாள். அதை என்ன செய்யலாம்? நமஸ்கரிக்கலாம். அதன் மீது நம்பிக்கை வைத்தாள். இன்றைக்கு நாம் கூட தாயும் தகப்பனையும் ஆமென் நேசிக்க வேண்டும். ஆனால் அவர்களை தெய்வமாய், தெய்வத்துக்கு சமமாய் வைத்துக் கொள்ள கூடாது. உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். அம்மா, நீங்க இல்லைனா நான் வாழவே மாட்டேன், நீங்க இல்லைனா என்னால வாழவே முடியாது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் உடைய பிள்ளையோட வாயில வராதபடிக்கு கற்றுக்கொள்ள. அதுல சந்தோஷப்படாதீங்க. என் பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுதேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்பட்டுடாதீங்க. அந்த பிள்ளைடைய ஜீவனுக்கு நீங்களே என்ன செய்றீங்க? ஆமென், நீங்களே வச்சுருங்க குழியில போறதுக்கு. அப்ப சொல்லிக் கொடுங்க. இல்லாமல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை காட்டிலும் என்னை உருவாக்கின தேவனாகிய கர்த்தர், உன்னை அவர் நேசிக்கிறார். அவர் ஒருவரே, ஆமென், அவரை மாத்திரமே அன்பு செய்ய வேண்டும். என்னை நேசி, ஆனால் எனக்கு சமமா நம்முடைய தேவனை வைத்து விடாதே என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க உங்க வேதனை அதிகமா வரும்போது பிள்ளையை பார்த்து திட்டாதீங்க. நாட்கள் பேரெல்லாம் சொல்லி மண்டே, டியூஸ்டே, சனியே, இப்படி அப்படி என்று சொல்லி பிள்ளையை பாட்டு தலையில குட்டி, ஆமென், எந்த ஒரு காரணம் வந்தாலும் அந்த பிள்ளையை போட்டு அடிக்கிறதோ சபிக்கிறதுமான வார்த்தையை சொல்லாதீங்க. யாக்கோபுக்கு தெரியாது ராக்கேல தான் திருடிட்டு வரான்னு. யாக்கோபுக்கு தெரியாது. தெரிந்திருந்தா ஒருவேளை இப்படிப்பட்டதான ஒரு சாபத்தை அவர் சொல்லி இருக்க மாட்டார். ஆனால் அவர் உண்மையாய் அவர் என்ன செய்தாரு? தேவனை அவர் நேசித்தபடினால், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் ஒருவரே என்று அறிந்திருந்தபடியினால் அவர் என்ன செய்தார்? சரியான தீர்ப்பை கொடுத்தார். ஆமென். விக்கிரகத்தை வழிபடுகிறவர்கள் பாதாளத்தில இறங்குவார்கள். அப்படியே நடந்தது. அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில கூட தேவனாகிய கர்த்தரை தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தரை நாம் கனம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நான் விக்கிரகாராதனை செய்யவில்லை என்று சொல்கிறீர்களா? உங்களை பார்த்து தேவன் கேட்கிறார். ஹல்லேலூயா. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஆமென். உன்னை அடிமைத்தனத்திற்கு கொண்டு வந்த கர்த்தர் நானே. ஆமென் ஆமென். கர்த்தர் என்னை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். என்னை அநேக பாடுகளிலிருந்து விடுதலையாக்கினார். இதற்கு நான் சாட்சியா இருக்கேன். இது கடைசி வரைக்கும் நீங்க சாட்சியா இருப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென். சிறு வயதுல நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீங்க. ஆனா வாலிப நாட்களில் ஏற்றுக்கொள்கிறீங்களா? உள்ள வாலிப நாட்களில் உங்களுக்குள்ள வருகிற மாம்ச இச்சைகள் நுழையும் போது தேவன் புறமே தள்ளப்படுகிறார். ஆமென். அப்படியே திருமணம் ஆகும்போது உள்ள வாழ்க்கையில தேவன் புறமே தள்ளப்படுகிறார். பிள்ளைகள் பெற்றெடுக்கும் பொழுது தேவைகள் சந்திக்கப்படாத போது தேவன் புறமே தள்ளப்படுகிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எதை குறிக்கிறது? விக்கிரகத்தை, தேவனை மறுதலிக்கிறதை ஆமென் ஆமென் நிரூபிக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் நான் ஆண்டவரை மாத்திரம் நம்புகிறேன் என்று சொல்வதற்கு அர்த்தம் அல்ல. நீங்கள் விக்கிரகத்தை வணங்குகிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. மனுஷரை நம்புகிறீர்களா? ஆமென். மற்ற மனுஷருடைய பொருட்களையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் நம்புகிறீர்களா? அது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்த கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா? தேவன் கொடுத்த கட்டளை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொன்னாரே. ஓய்வு நாளை நான் ஆசரிக்க முடியாது என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை எதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை மாத்திரம் நான் எடுத்துக்கொண்டு நான் கடைபிடிப்பேன். வேதத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் என்னுடைய சிந்தையில கூட ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு தயார என குணம் இல்லை. என் இருதயம் அந்த அளவுக்கு விசாலமானது அல்ல.
குறுகிய இருதயம் உள்ளது. தேவனுடைய வார்த்தைகள் ஒரு சிலதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். நான் சிலை வழிபாடு செய்யவில்லை. ஆனால் ஆமென், சிலை வழிபாடு செய்தவர்கள் தான் ரோமன் கேத்தலிக்ல போய் ஆலயத்துல போய் நான் வழிபாடு செய்தவர்கள் தான். சிலையிடத்துல போய் அங்கங்க தண்ணி எடுத்து தேய்த்து கொண்டு மாதாவை வழிபட்டு வந்தவர்கள் தான். ஆனால் தேவனை கட்டளைகளை அறியும் பொழுது இது சிலை. ஆமென். இவர்களிடத்துல போய் பேசும்போது ஏதாவது கேட்குமா? கேட்கவே கேட்காது. ஒவ்வொரு சிலையிடத்துல நான் பேசி 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 இதோ நான் சொல்லி நான் ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் ஏதோ கேட்குமா? இவர்கள் என்னுடைய ஜெபத்தை கொண்டு போய் அங்க ஆண்டவரிடத்துல சேர்ப்பார்களாம். இதெல்லாம் ஆமென் அறிகிற அறிவு வர வேண்டுமானா தேவனுடைய கட்டளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, நான் சிலை வழிபாடு செய்யவில்லை, தேவனை மாத்திரம் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்களா? ஓய்வு நாளே நீங்கள் ஆராதிக்கிறீர்களா? கீழ்ப்படுகிறீர்களா? அது இஸ்ரவேலுக்கு என்று சொல்லி புறவே போடுகிறீர்களா? இல்ல, யார் எது வேணாலும் சொல்லணும். ஆனால் கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார் ஓய்வு நாளை நான் ஆசரிப்பேன் என்று சொல்லி தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா? யாக்கோபு நான் சுயநீதிக்கு ஆமென் கீழ்ப்படுகிறதுனாலே, அதுல உறுதியா இருந்ததினாலே ஆமென் ராக்கேலை அவர் திருமணம் செய்து கொண்ட பிறகு வாழ்க்கையில ஏற்பட்டதான மாற்றங்கள். அல்லேலூயா. லோரி மறு வழியில அவருக்கு நடந்த சம்பவங்கள், அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு எதுவான ஒரு வேதனை. அதுக்கப்புறம் வந்த பிறகு பாருங்களேன், யோசேப்பை இழந்த ஒரு வேதனை. அதுக்கப்புறம் யோசேப்பு எகிப்துல மாட்டின பிறகு பென்யமீன் போய் மாட்டிக்கொண்ட ஒரு வேதனை. பென்யமீன் அவரே அனுப்பி வைக்கிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. இத்தனை வேதனை எதனாலே? மனுஷன் தன் இருதயத்தில் நினைக்கிற சுயநீதியில வாழ்வுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த நீதிகளிலே கட்டளைகளிலே நாம் பின்பற்றி நடக்கும் பொழுது தெளிவான ஒரு பாதை, நிம்மதி, சமாதானம், சந்தோஷம். கற்பனை அறிந்திருந்தால் ஒரு தீயும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிந்து வாழும்போது உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென். தேவ சமாதான குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. அதுபோலதான் இன்றைக்கு ஓய்வு நாளை ஆமென் யாரும் எனக்கு சொல்ல, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கீழ்ப்படிவேன். தேவனுக்கு மனுஷனுக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிறோம், கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்களா? ஆமென். அது மாத்திரமல்ல, தேவன் கொடுத்திருக்கிற கீழே இருக்க மனுஷனுடைய கட்டளையை அந்த 6 கட்டளைகளையும் முடிந்த வரைக்கும் என்னால் இன்று வரைக்கும் கிருபையுள்ள தேவன் இதுவரைக்கும் நான் செய்த பாவத்தை யாக்கோபு போல நான் செய்த ராக்கேலை போல நான் செய்ததான பாவங்கள் ஆமென் விக்கிரகாரத்தை நான் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. மனமார தேவனுக்கு முன்பாக இதோ விக்கிரகத்தை நம்பி இருக்கிறேன், என்னை அது மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இது போல என் வாழ்க்கையில நானும் செய்திருக்கிறேன் என்று உணர்வீதனால் நிச்சயமா ராக்கேலுடைய வாழ்க்கையில வந்ததான ஆமென் அநேக வேதனைகள் வாழ்க்கையில வரும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய கட்டளைக்கு இனி நான் கீழ்ப்படிவேன், இனி நான் சுத்தமா இருப்பேன், இனி என் வஸ்திரங்களை மாற்றுவேன். அண்டகண்ட உபதேசங்கள் எல்லாம் சொல்லுகிறதிலும் இவர்களும் போதகர்கள் தான், இவர்களும் போதகர்கள் தான், கேத்தலிக்ல இருக்கும் போதகர்கள் தான், அந்த சபையிலும் இயேசுவை போதிக்கிறவர்கள் தான், எல்லாரும் தான் போதிக்கிறார்கள். எல்லா கடையிலும் தான் அரிசி விற்குது, எல்லா கடையிலும் மளிகை பொருள் தான் விற்குது, ஆனா இந்த கடையில விற்கிறது பெஸ்ட். அல்லேலூயா. சொல்வதற்கு காரணம் என்ன? நீங்கள் அறிந்திருக்கிற எல்லா இடங்களும் சாப்பிட்டாலும் கடைசியாக ஹோட்டல்ல சாப்பாடு பெஸ்ட்னு சொல்றீங்களே, காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு நமக்கு வர வேண்டும். எல்லா இடத்திலும் எல்லா சத்தியத்தையும் கேட்டாலும் தேவனுடைய கட்டளைகள் கீழ்ப்படுகிற ஆமென் வார்த்தை தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிய வேண்டும், மனுஷனுக்கு அல்ல. சொல்லுகிற சத்தியத்திற்கு யார் பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ, பரிசுத்தத்தை போதிக்கிறார்களோ, அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தமாய் இருங்க, தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் ஓய்வு நாளில் கணவன் மனைவி சேரக்கூடாது. இது நான் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். யாத்ராகமம் 19வது அதிகாரத்துல ஒரு குடும்பத்துக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளை எதுவென்றால், குடும்பம் தேவனுக்குரியது, குடும்பம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்த சந்ததி. அந்த சந்ததிக்கு தேவன் கொடுத்த கட்டளை என்ன? கணவன் மனைவியிடத்தில் சேராதிருக்க கடவுள்கள் 3 நாட்கள் ஆமென் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவனோடு கூட ஆயத்தமாகி தேவனுடைய சமூகத்தில் சேர வேண்டும். இந்த கட்டளையை இன்னைக்கு எத்தனை பேர் கடைபிடிக்கிறீர்கள்? சொல்லுவதில்லை. ஆனால் தேவன் நாளிலே சொல்லுகிறார், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவனை சேரும்போது, தேவனோடு கூட உறவாடும் போது, தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யும்போது, தேவனுக்கு பலிபீடத்தை கட்டும்போது, எந்த மதத்தினால் எந்த மனுஷனா இருந்தாலும் கர்த்தரை தேடும்போது பரிசுத்தம், சரீர பரிசுத்தம், ஆத்துமா
சரீரத்துல பரிசுத்தம் வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஓய்வு நாளில் பரிசுத்தம் ஆசரிக்க நினைப்பாயாக எழுதி கொடுத்தார். ஓய்வு நாளிலே அந்த நாளிலே பலி பெருகுவாயாக. ஆண்டவருடைய ரத்தம் இன்னும் சிந்தப்படவில்லை. ஓய்வு நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி அங்க வர வைத்து தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே அவரை சுத்திகரிக்கிறார். இது என் ஜனம், நெற்றியில முத்திரை போடுகிறார். இது பரிசுத்தமுள்ள ஜனம் என்று சொல்லி அந்த ஓய்வு நாளில அவர் முத்திரை போடுகிறார். அல்லேலூயா. அதனால இப்ப ஆட்டுக்குட்டியா ரத்தத்தை சிந்தி விட்டா அதனால இப்ப நாம ஆராதிக்க கூடாது அப்படி அர்த்தம் அல்ல. அதை நிறைவேற்றும்படிக்கு, எதை நிறைவேற்றும்படிக்கு நான் அந்த ஓய்வு நாளில் தன்னுடைய பிள்ளைகளை சுத்தமாக்கி பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து நெற்றியில முத்திரை கொண்டனே, மரித்து உயிரோடு இருக்கும் போது உங்களை நான் எழுப்புவேன் என்று சொல்லி என் ஜனம் என்று சொல்லி முத்திரை போட்டேனே. இன்றைக்கு ரத்தத்தை சிந்தி உங்களை சுத்திகரித்த நாளிலே நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதற்காக இதோ ரத்தத்தை சிந்தி கட்டளையை நிறைவேற்றி எல்லா துறைதலங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் ஒருவரே தேவன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா ஆமென். இன்றைக்கும் ஓய்ந்திருக்க போகிற ஓய்வு நாளிலே நம்மை கொண்டு போய் பிதாவாகிய தேவனை நாம் தரிசிக்கும்படி அல்லேலூயா நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆராதிக்க சொல்லுகிறார். நீங்கள் ஆராதிக்கும் போது நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். நீங்கள் ஆராதிச்சு பாருங்களேன், ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க கணக்கு போட்டெல்லாம் ஆராதிங்க. நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கூட அவசரமா ஏதோ ஆராதிச்சுக்கலாம் ஆராதிக்காதீங்க. எல்லாம் அப்பாவை நான் ஆராதிக்க போகிறேன், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. உட்கார்ந்து நீங்க மனம் திறந்து உங்க பாட்டு பாடி 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 பாட 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 உங்களை மறந்து நீங்கள் பாட 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 உண்மையாகவே இன்றைக்கு அப்படிலாம் இல்லை சிஸ்டர், எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஆகலை அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். சொல்லவே முடியாது. நீங்க அப்படி பண்ணி பாருங்க, உங்களுக்கு துக்கம் நீங்கும். அல்லேலூயா. உடைய சாபம் மாறும். தேவனுடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும். அக்கினி உங்களை சரித்தை மூடும். உடைய மகிமையின் பிரசன்னத்தை நீங்கள் காண்பீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். இது நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள் விக்கிரகத்துக்குள்ள ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கிறவருடைய சகல வித்தைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். அல்லேலூயா. இது உண்மை. அல்லேலூயா. இன்றைக்கு புறஜாதியர் மத்தியிலே நீங்கள் இருக்கலாம், இல்ல ஒரு புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் புறஜாதியராய் இருக்கிற நீங்கள் மறைந்து மறைந்து வாழ்ந்து எத்தனை காலம் நீங்கள் இருக்க முடியும்? ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவரே என்று நிரூபிக்க வேண்டுகிற நேரமும் காலமும் வந்தது யாக்கோபுக்கு. அல்லேலூயா. இதுவரைக்கும் என்னை கண்ணின் மணியை போல நடத்தின தேவனுக்கு நான் அவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினேன். ஆனா இப்ப நான் மறந்துட்டேன். கர்த்தர் இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் வீட்டுக்குள்ள ஒளிந்து 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 மறைந்து வாழ்ந்து அவர் எவ்வளவு நல்லவர், பாட்டு பாட கூட முடியல, அவரை துதிக்க முடியல. அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு புறஜாதியராய் இருக்கிற நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களே, சகோதரிகளே, இதோ எத்தனை புறஜாதியார் தேவனை ஆராதிக்கிறார்கள், எத்தனை புறஜாதியார் தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை புறஜாதியார் ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறார்கள், எத்தனை புறஜாதியான ஜனங்கள், எத்தனை பிள்ளைகள் ரகசியமா தேவனை தொழுது கொண்டு வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஓய்வு நாள் என்ன என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனை அறிகிற அறிவினாலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். ஆமென். இன்றைக்கு நீங்கள் ஓய்வு நாளை ஆராதிக்கிறீர்களா? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். அல்லேலூயா. அன்றைக்கு ராக்கெட் தன்னுடைய கடும் வேலையில யோசேப்பை ஒரு கண் பார்த்திருப்பான். கடைசியா யோசேப்பை அவன் பார்த்திருப்பான். அவரோட வேதனை எப்படி இருந்திருக்கும்? என் மூத்த மகன் யோசேப்பு, இவன் செய்த பாவம் என்ன? இன்னைக்கு நான் பிரிஞ்சு போகிறேனே. இதோ வெளியில வந்து கொண்டிருக்க இந்த பிள்ளையோட முகத்தை கூட என்னால பார்க்க முடியலையே. இந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பாங்க? இந்த 2 பிள்ளைகள் யார் யாரோட வாழும்? என்ன போல இந்த பிள்ளைகளை யார் நேசிப்பாங்க என்று வேதனையோடு கூட அநேக துக்கத்தோடு கூட அது ஆத்துமா பிரிந்து போனது. அல்லேலூயா. க்ளோரி. இப்படிப்பட்ட ஒரு வேதனை வருவதற்கு காரணம் என்ன? இந்த நாளில கூட உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். முதலாவது ஒரு பிள்ளையை
சாவதற்கு காரணம், ஒரு பிள்ளை இழப்பதற்கு காரணம் ஆமென் பெற்ற தாய் தகப்பன்கள் தான். அந்த தாய் தகப்பன் செய்த பாவம் இந்த நாளிலே ஆமென் பூரணமாக இந்த பிள்ளைகள் என்றும் அனாதையாக்கப்பட்டது நின்றது. 2 பிள்ளைகள், இந்த பக்கம் யோசேப்பு, இந்த பக்கம் பிஞ்சு குழந்தை பென்யமீன், என் வலது கரத்தின் மகன், இவன் மூத்த மகன். 2 பிள்ளையும் பிடிச்சு கொண்டு ஐயோ என் சுயநீதியை நான் பெற்றெடுத்த 2 பிள்ளைகள் என்று சொல்லி அன்றைக்கு மாத்திரம் யாக்கோபு இல்லை இல்லை இல்லை, இதோ நான் நேசித்தது முதலாவது தவறு, நான் என் பார்வைக்கு அழகானவள் இவள் என்று சொல்லி நான் தெரிந்து கொண்டு பெண் இது முதலாவது தவறான கணிப்பு, நான் எனக்கு என் கண்ணுக்கு பார்வைக்கு இவள் தான் சரியானவள் என்று நினைத்த நினைப்பு தவறு. அல்லேலூயா ஆமென். கர்த்தர் முன்பாக நான் மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தர் எனக்கு அவர் எந்த பெண்ணை வைத்திருக்கிறாரோ அதை அவர் எனக்கு தருவார் என்று சொல்லி அன்றைக்கு தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்றைக்கு மூத்த மகனும் வலது கரத்தின் மகனும் பிடித்துக் கொண்டு மனைவி இல்லாமல் எல்லாருக்கும் முன்பாக நாளையா அவர் அழுது கொண்டு போயிருக்க முடியாது. அல்லேலூயா. அந்த நாளிலே அவர் மாத்திரம் ஆமென் நினைத்திருந்தார், சரி நான் ஏமாற்றி வந்த பாதை என் அண்ணனுக்கும் ஆமென் என் அப்பாவுக்கு நான் செய்த துரோகம் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இதோ என்னை விட என்னை ஏமாற்றுகிற என் மாமனார் எனக்கு முன்பாக நிற்கிறான், சரியான தண்டனை என்று சொல்லி அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு லேயாலோடு கூட இவள் தான் கர்த்தர் எனக்கு அர்ப்பணித்த மனைவி என்று சொல்லி அவளை நேசித்து அவளோடு கூட ஒரே மனைவியோடு கூட அவள் வாழ்ந்திருப்பாரானால் அல்லேலூயா தேவனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிந்திருப்பாரானால் ஆமென் அவர் ஆயுசு நாட்கள் ஆமென் நீடித்திருக்கும். கனம் பண்ணவில்லை, தேவனை கனம் பண்ணவில்லை, தன் தகப்பனாகி ஈசாக்கை கனம் பண்ணவில்லை. இவர் தவறு செய்ததினால தன் தாயோடு கூட அவர் வாழ முடியவில்லை. இன்றைக்கு யோசேப்பு அவர் நிர்கதியாய் நிற்பதற்கு காரணம் என்ன? அன்றைக்கு அவர் தன் தகப்பனை ஏமாற்றினார், தன் தாயுடைய முகத்தை கூட பார்க்க முடியவில்லை, ஓடி போனார் யாக்கோபு. ஆமென். ஒரு பிள்ளை தாயை விட்டு பிரியுது எவ்வளவு ஒரு கொடுமை தெரியுங்களா? ஒரு வாரம் மூடப்படத்தோட வீட்டுல ஒரு வாரம் உங்க பிள்ளைகளை விட்டு பாருங்க, அந்த பிள்ளைங்க திரும்பி வரும்போது அது எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கும் தெரியுங்களா? அல்லேலூயா. இவர் விதவிதமா சொல்லுங்க, அந்த வீட்டுல இப்படிலாம் நடக்கு, இப்படிலாம் பண்ணாங்க, அப்படிலாம் பண்ணாங்க, அப்படியே செஞ்சாங்க, இப்படியா செஞ்சாங்க, இப்படி பண்ணாங்க, இப்படி திட்டினாங்க, அப்படி கூட்டினாங்க, இப்படி சாப்பாடு போட்டாங்க, அவங்க பிள்ளைக்கு மட்டும் அப்படி இவ்வளவு பெரிய காரணங்களாம் சொல்றாங்க. ஒரு வாரம் விட்டு போனதுக்கு ஒரேடியா விட்டு போனார். காரணம் என்ன? தன் தாயை அவள் எழுந்து போன யாக்கோபு ஓடும்போது இனி நான் என் அம்மாவை நான் எப்படி பார்ப்பேன்? அந்த ஒரு கூழுக்கும் சேஷ்டபுத்திர பாகத்துக்கும் அவன் செய்ததான ஆமென் அவன் தான் சொந்த தன் அண்ணனுக்கு செய்த துரோகம், அப்பாவுக்கு செய்த துரோகம், ஏமாற்றின அந்த துரோகம், இனி அவர் தன்னுடைய தாயை பார்க்க எப்ப முடியுமோ என்று ஓடினார். அல்லேலூயா. அதே போலதான் அங்கே யோசேப்புக்கு நடந்தது. இனி என் முகத்தை, என் பிள்ளையோட 2 முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? ராக்கேலுடைய அவளை பிரியும் போது என்னோ ஒரு வேதனை, எவ்வளவு ஆத்துமா எதோ நினைக்குது. யோசேப்பை யார் பார்த்துக்குவாங்க? பெனானி யார் பார்த்துக்குவாங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வேதனை. யாக்கோபு கடைசி வரைக்கும் அன்னைக்கு செத்ததுதான், அவர் ஆத்துமா செத்து போச்சு, உயிரோடு என்னை ஏன் பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீங்கன்னு சொல்லி ஆமென் என்னோட பிள்ளைகளை பார்த்து அவர் கலங்குகிறார். காரணம் என்ன? எந்த ஒரு ஆத்துமாவையும் நாம் துக்கப்படுத்த கூடாது, எந்த ஒரு மனிதனையும் வேதனைப்படுத்த கூடாது, எந்த மனுஷனையும் துக்கப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது, ஏமாறி ஏமாற்றக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. மனுஷன் அல்ல மேலே இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. நான் போதிக்கிறது சரி என்று சொல்லக்கூடாது, சுயநீதி எடுத்து மாம்ச போதனை போதிக்க கூடாது. மனுஷருக்கு இது உண்மையான சத்தியம் இதுதான் என்று சொல்லி தேவனுடைய கற்பனைகள், ஓய்வு நாட்கள், ஆமென் தேச கிறிஸ்துவின் உபதேசங்கள், பரிசுத்தாவியுடைய வல்லமையுள்ள கிருபையுள்ள உபதேசங்கள், 3 வித சத்தியத்தை சொல்லுகிற ஒரே சத்தியம் மாத்திரம்தான் உண்மையான சத்தியம். ஹல்லேலூயா. glory. பிதாவை மறைத்து இயேசுவை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு பரிசுத்தாவியை மட்டுப்படுத்தி அப்படி அல்ல, பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொல்லி யோவான் 10வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லப்பட்ட வார்த்தை உபதேசத்தை ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி அவரோடு கூட நடந்து கொள்ளும் பொழுதுதான் ஆமென் கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி சுயநீதியில யாக்கோபை போல வாழ்ந்து போக சந்தோஷமான சொல்லி கொடுக்கிற உபதேசங்கள் அல்ல. கட்டளை இதுவே, கற்பனை இதுவே, ஓய்வு நாள் இதுவே, அபிஷேகம் இதுவே, வல்லமை இதுவே, வழி இதுவே, நீ நடக்க வேண்டிய வழி இதுவே, ஆனே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று
சொல்லி உண்மையை சொல்லும் பொழுது ஹல்லேலூயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரே சகோதரி, இதை கேட்டு கட்டளைகள் எல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நடக்க முடியாது. அப்படி அல்ல, நடந்தே ஆக வேண்டும். எல்லாம் சொல்லப்பட்டாச்சு. யார் நடக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கிறார்களோ, யார் தன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று யாக்கோபு போல உறுதிமொழி எடுக்கிறார்களோ, யார் விக்கிரகங்கள்லாம் விட்டு விலகி வர வேண்டும் என்று யார் முடிவெடுக்கிறார்களோ, இனி தன் வஸ்திரங்களை மாற்றி போடுங்கள் என்று சொல்லி தைரியமாய் தேவனுக்காக மாறுபான உபதேசத்துல வளராதபடி இன்னைக்கு உண்மையான சத்தியத்துல வளருவேன். ஏனென்றால் என்னுடைய நோக்கம் எல்லாம், நான் என்னுடைய வரும் வழியெல்லாம் கடும் வேதனை இருக்கக்கூடாது. நான் போகும்போது, நான் ஒருத்தனா போகும்போது கடும் வேதனை வழியில வந்தது, பசி பட்டினி தாகம் வஸ்திரம் இல்லை, நான் தேவனோடு கூட நான் பொருத்தனை பண்ணேன், அந்த ஒரு வேதனை எவ்வளவு ஒரு வேதனைன்னு சொல்லி போய் சேர்ந்த இடத்துல நான் உணர்ந்திருந்தா நான் உண்மையா இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனையை உணராதபடிக்கு இன்றைக்கு நான் செய்ததான அத்தனை பாவம் இன்றைக்கு நான் கர்த்தருக்கு பலிபடுத்த கட்டிட்டு வரும்பொழுது வரும் வழியில இப்ப என் மனைவி கண்முனால கடும் வேதனை, இப்ப என் மனைவி இங்கே நான் பதிச்சு கொண்டு போனாலும் என் வேதனை தீரலையே, இன்னும் கடும் பாதை, நான் போற பாதை இன்னும் பயங்கரமானது. ஒரு பக்கம் யோசிப்பு, ஒரு பக்கம் பிஞ்சு குழந்தை, இந்த பிள்ளைக்கு யார் பால் கொடுப்பாங்க, இந்த பிள்ளைக்கு யார் இரவும் பகல் கண் விழுந்து பாதுகாப்பாங்க, இந்த பிள்ளைய நான் எப்படி நான் வளர்ப்பேன்னு சொல்லி ஐயோ அவர் ஆத்துமா நித்தம் அவருடைய வேதனை நீண்டு கொண்டே போகுது. கடைசியில அவர் ஆத்துமா எப்ப உயிர்ப்பித்தது? எகிப்துல யோசேப்பை கண்டபோது. ஹல்லேலூயா, இத்தனை வேதனை யாக்கோபுக்கு ஏன்? அவர் சுயநீதியில செயல்பட்டதுதான், அவர் சுயநீதியில வாழ்ந்ததுனாலதான். தேவனுடைய கட்டளையின்படி நடந்திருக்க வேண்டும். தன் இருதயத்துக்கு ஏற்றபடி அவர் சுயநீதி, எனக்கு ஏற்ற கட்டளையில, எனக்கு இஷ்டமான வாழ்க்கையில, எனக்கு இஷ்டமான பெண்ணை கட்டிக்கொண்டு எனக்கு எது மனதுக்கு தேவை தோணுதோ அதன்படி நான் வாழ்வேன்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இந்த நாளில ஒரு விசை நீங்கள் உங்களை திரும்பி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு பின்னால நாம் செய்திருக்கிற பாவங்கள் என்னென்ன என்பதை உணர்ந்து கொள்வீர்களானால் இன்றைக்கு எந்த ஒரு குழந்தையும் மறுமொழியிலே அனாதாக்கப்படாது. அல்லேலூயா, எதுவும் மரணத்துக்கு எதுவாய் போகாது. காரணம் என்ன? ராக்கேல் மரித்தது போல ஒருவரும் ஆத்துமாவின் சரீரம் மரணத்தை எதிர்பார்க்க கூடாது. அல்லேலூயா, இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே கூட கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக்கி கொடுப்பாராக. தேவனுடைய கர்த்தர் கொடுத்த 10 கட்டளையின்படி நீங்கள் கீழ்ப்படிவதற்கு இந்த நாளிலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள். யாக்கோபை போல அவரை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்து இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று பேர் வரும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தோடு கூட தான் புறப்பட்டு போன வழியிலே இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அவருக்கு அல்ல, அவர் சந்ததிக்கு. அவருடைய சந்ததிக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட நாம் யாக்கோபுடைய சந்ததியாய் நின்று கொண்டிருக்கிற நாம், அது இஸ்ரவேலுக்கு ஓய்வு நாள் அல்ல. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு தேவன் கட்டளையாய் கொடுத்தார் ஓய்வு நாள். 10 கட்டளையும் அவர் நமக்கு, மனுஷனாகி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி உணர்ந்து இந்த நாளிலே அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, தலை வணங்கி உங்களை தாழ்த்தி அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். இந்த ஓய்வு நாளில கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த டெல்டா பிளஸ், இந்த கொரோனா, இந்த வைரஸ் இன்னும் 3வது அலையாய் பெருகி ஒவ்வொரு குழந்தைகளும் தாக்க போகிறது என்று அதோ சொல்லியிருக்கிறார்கள். எல்லாரும் நாம் அறிந்திருக்கிறோம் தான். இந்த வைரஸ்னாலே மரித்தவர்களுடைய லிஸ்டும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்தெந்த பிள்ளை எந்தெந்த வீட்டுல சாக போகுது. அல்லேலூயா, இன்னைக்கு பயந்து கொண்டு ஐயோ குழந்தைகளை தாக்க போகுதான், இல்ல அடுத்த மாசம் வேக்சின் வந்துட போகுதான், 2 இயர்ஸ்ல இருந்து வேக்சின் போட்டுருவாங்க. வேக்சின் போட்டவங்களுக்கும் கொரோனா வந்திருக்கிறதே, அது எப்படி? எந்தெந்த குழந்தைகள் சாவுக்கு எதுவாய், மரணத்துக்கு எதுவாய் இந்த நாளில நியமிக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த கொள்ளை நோய் எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த பிள்ளைகளை விழுங்க போகிறதோ, அல்லேலூயா, காரணம் என்ன? இந்த நாளில, இந்த ஓய்வு நாளில கர்த்தர் தெளிவாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். யாக்கோபுடைய கடும் வேதனையில அவர் பினானியின் துயரங்களின் புத்திரனே என்று சொல்லி அவர் பெயர் வைத்தார். காரணம் என்ன? இவருடைய கடும் வேதனைக்கு பெனானி அவன் காரணம் அல்ல, ராக்கேலுடைய மரணத்துக்கு அவரே காரணம். ஏன்? தேவனை அவர் புறமாக்கினார், தேவனை அவர் ஏமாற்றினார். யாக்கோபு தேவனை அவர்
அவர்களை ஏமாற்றினார். அவர்கள் செய்த பாவத்தினுடைய பூர்ண மரணம் சம்பவித்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஒவ்வொரு குழந்தையும் மரிக்க போவது குழந்தைகளை அதிகமாய் தாக்கும் என்று சொல்லுகிறார்களே, இன்றைக்கு காரணத்தை அறிந்து ஹல்லேலூயா கொஞ்சம் அப்படியே நிறுத்திக் கொள்ளுங்கள். நான் பாவம் செய்யவில்லை அப்படி என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்க 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 என் பிள்ளைகளுக்கு கிருபை கிடைக்கும் என்று நினைத்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது உங்களுடைய பிள்ளைகள் இந்த கொரோனாவிலே அதிகமாய் பிள்ளைகள் தாக்கும், அழிந்து போகும், மரணம் சம்பவிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சென்ற வருஷம் சொன்னது போல அப்படியே இப்பொழுது மே ஏப்ரல் மேல அதிகமாய் இதனுடைய வீரியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடி அப்படியே நடந்திருக்கிறது அல்லவா? அப்படியானால் இந்த வைரஸிலும் அதிக பாதிப்பு உண்டு. யாருக்கு? குழந்தைகளுக்கு. அப்படியானால் குழந்தைகள் மரணம் வரப்போவதற்கு காரணம் என்ன? முதலாவது பெற்ற தாய் தகப்பர்கள் நீங்கள் ஜெபிப்பதற்கு முன்பாக ஹல்லேலூயா அவரை பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு பாவத்தோடு முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரணம், என் குழந்தைகளை மரணம் நெருங்கக்கூடாது, என் குழந்தைகளை கொள்ளை நோய் நெருங்கக்கூடாது, என் குழந்தைகள் அனாதையாய் போய்விடக் கூடாது, இந்த வைரஸ் என் பிள்ளைகளை தொடுக்கக்கூடாது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால், வேதத்துல எடுத்து இந்த நாளிலிருந்து குழந்தைகள் இறப்பதற்கும் வியாதியில் விழுவதற்கும் காரணம் என்ன என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து தியானித்து ஒவ்வொரு நாள் உங்களை சுத்திகரித்து யாக்கோபை போல வஸ்திரத்தை மாற்றி ஹல்லேலூயா நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்க பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆமென். யாக்கோபும் ராகேலும் அன்றைக்கு முழங்கால் படிட்டு தேவனோடு கூட மன்னிப்பு கேட்டு கிருபையை கேட்டுக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆத்ம மரணம் யாக்கோபுக்கும் சரீரம் மரணம் ஆத்ம மரணம் ராகேலுக்கு ஒரேடியா வந்திருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த நாளில முழங்கால் படிட்டு என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லாதீர்கள். இதோ உங்களுடைய குற்றங்களை தாய் தகப்பன் முழங்கால் படிட்டு அவர்கள் செய்த குற்றங்களை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு பின்பு தேவனோடு கூட ஒப்புரவாகி தேவனோடு கூட சுத்திகரித்து உடைய வஸ்திரங்களை மாற்றி எந்த வார்த்தையும் தன் இஷ்டப்படி வார்த்தையில வளராதபடிக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லி ஓய்வு நாளை ஆராதிப்பேன் ஆசரிப்பேன் என்று சொல்லி தேவனுடைய நீதியில வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் சுத்திகரித்து கொண்டு ஸ்திரமாய் நின்று தேவனுக்கு முன்பாக பலிபீடத்தை கட்டுவேன் என்று யாக்கோபு சொன்னார் அல்லவா? அப்படியே நானும் கட்டுவேன் ஆண்டவரே என்று சொல்லி இதோ இந்த கொள்ளைகளுக்கு தப்புவதற்காக அல்ல, அவன் உண்மையாகவே அவன் ரட்சிக்கப்பட்டு உடன்படிக்கை செய்து அவர்களை நிலைத்திருப்பேன் என்று சொல்லி நினைத்து பார்வேன் என்று சொல்லி பொருத்தனை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி அவரோடு கூட நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்வீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த கொள்ளை நோய் நெருங்காது. நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்திருந்தால் தாய் தகப்பன் முதலாவது முழங்கால் படிட்டு ஒருவர் கைகளை பிடித்து நீங்கள் செவிங்க, உடைய குற்றங்களை அறிக்கையிடுங்க, உடைய பிள்ளைகளை விட்டு விலகி போகும் கர்த்தர் இந்த கொள்ளை நோயில ஒரு பிள்ளையும் மரணத்தை நேரிடாதபடி பாதுகாப்பார், கிருபையை தருவார். ஹல்லேலூயா. இதை நீங்க செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பொறுப்பெடுப்பார். ஆட்டுக்குட்டிய ரத்தம் இந்த பிள்ளைகள் மீது விழும். ஒரு பிள்ளையும் அனாதையை போகாது. எத்தனை பிள்ளைகள் இந்த கொரோனாவில் தாய் தகப்பனை இழந்து போய் அனாதையா இருக்கிறது தெரியுங்களா? ஹல்லேலூயா. அன்றைக்கு ராகேலுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் அனாதையாய் நின்றதுக்கு காரணம் என்ன? இந்த காரணத்தை அறிந்து ஒவ்வொரு சகோதரரும் அவரவர்கள் செய்த தவறை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு செபித்து என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி இப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்ய மாட்டேன், கட்டளையின்படி நான் இருப்பேன், என் ஓய்வு நாளை ஆசரிப்பேன் என்று சொல்லி அவரோடு கூட என் பிள்ளைகளை கைவிடாதீரும். என் பிள்ளைகள் 2 அனாதையாய் போய்விடக்கூடாது. என் பிள்ளைகளை கடைசி வரைக்கும் மரணம் வரைக்கும் என்னுடைய பாதுகாப்பியாக 1 வயது வரைக்கும் நான் உன்னை தாங்குவேன், 1/2 வயது வரைக்கும் நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று சொல்கிறேன். இதோ என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக என்று சொல்லி நீங்கள் அழுது செபித்து ரத்தம் சிந்தி நீங்கள் உபவாசித்து உங்களை சுத்திகரித்து கணவன் மனைவி பரிசுத்தமாய் தேவனிடத்தில் நேர் சேரும்பொழுது சேராதபடி நீங்கள் சரீரத்தில் சேராமல் பரிசுத்தமாய் தேவனுக்கு முன்பாக போகிறீர்கள். ஹல்லேலூயா. பயபக்தியாய் தேவனுக்கு துணிகரமாய் அவரை போய் சேராதபடி உங்களை பரிசுத்தமாக்கி தேவனுடைய வார்த்தையை நிலைத்து
என்று அவருக்கு முன்பாக கண்ணீர் வடித்து உபவாசித்து தாழ்மையோடு கூட உங்களை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஓய்வு நாளில் தாழ்த்தி நீங்கள் செபிப்பீர்களானால் நிச்சயமாகவே எந்த வீடுகளில் குழந்தைகள் சாகும் என்று எழுதியிருக்கிறதோ, நியாய தீர்ப்புக்கு எதுவாக இருக்கிறதோ அந்த பிள்ளைகள் மீது கிருபை இறங்கும். ஏதோ என் பிள்ளைகளை பெற்றிருந்த அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிப்பதல்ல, உணர்ந்து ஏன் ராக்கேலுடைய வாழ்க்கையில் இப்படி பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டது என்பதை உணர்ந்து யாக்கோபு ராக்கேலை ஜெபித்திருப்பார்களானால், பாவத்தை அறிக்கையிட்டிருப்பார்களானால், ஆமென் க்ளோரி, அப்பொழுது அவருடைய கிருபை கிடைத்திருக்கும். இன்றைக்கு அறிந்து கொண்ட நாம், சத்தியத்தை அறிந்து கொண்ட நாம், இனி நம் கண் முன்னால எந்த பிள்ளைகளும் மரித்து போக கூடாது, எந்த பிள்ளைகளும் தாய் தகவலை இழந்து அனாதையாக்கப்படக்கூடாது, நாய் திருப்பு ஒரு பிள்ளைகள் மீது இறங்கக்கூடாது, ஒரு குழந்தை சாகக்கூடாது என் தேசத்துல என்று சொல்லி அல்லேலூயா. க்ளோரி, ஜெபிப்பீர்களா? அழுது ஜெபிப்பீர்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீர்களா? உங்க குழந்தைகளுக்காக ஜெபிப்பீர்களா? இந்த ஓய்வு நாளில் ஜெபிப்பீர்களா? மற்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்பீர்களா? மரத்தோடு கூட நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆமென், யாக்கோபு அங்கே எகிப்தில தேசத்துல ஒரு சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை என்று எழுதியிருப்பதற்கு காரணம் என்ன? தேவனுடைய சந்ததி, தேவனுடைய குழந்தைகளை அவன் நதியிலே போட்டு கொன்று போட வேண்டும் போட்ட கட்டளை தான். ஹல்லேலூயா. கடைசியில தீர்ப்பு பார்த்தீர்களா? அவனுடைய தேசத்துல சாவில்லாத ஒரு வீடும் இருந்ததில்லை என்று எழுதியிருக்கிறது. காரணம் என்ன? நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை தெளிக்கப்பட்ட வீடுகளிலே ஆமென் ஜீவன் 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 இறங்கினது. ஆமென், மற்ற வீடுகளுக்குள்ளே சங்காரம் இறங்கினது. ஆமென், இந்த நாளிலே உங்களை நீங்கள் விக்கிரகம் இது என்பதை அறிந்து கொள்ளும்படி நான் பார்வோன் என்று சொன்னானே, அவனை அழித்து ஆண்டவர் அவனை செங்கலில் அவர் கவிழ்த்து போட்டாரே, பார்வோனையும் அவன் ராணுவத்தையும் அவர் செங்கலில் அவிழ்த்து போட்டார். அல்லேலூயா, க்ளோரி. அதை செய்ய சர்வ வல்லமை தேவனால கூடும். அதை நீங்கள் ஒரே செய்வதை காரணம் இவர் ஒருவரே, இவர் ஒருவரே, இவர் மாத்திரமே தேவன், இவர் சர்வ வல்லமை தேவன் என்று யெகோவா, இவர் மட்டுமே. விக்கிரகம் அல்ல, விக்கிரகம் அல்ல, அதுக்குள்ள ஆவி இல்லை, அது கல், அது மண், பொன், பொருள் என்று சொல்லி அதை மீது நம்பிக்கை வைக்காதபடி ராக்கேல் தேவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. அதனால இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வேதனை வந்தது. இன்றைக்கு நான் விக்கிரகத்தை வழிபடவில்லை என்று சொல்வீர்களா? தேவனுடைய கட்டளைகளின்படி நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய கட்டளையான ஓய்வு நாளை ஆசரிக்கவில்லை என்றால் விக்கிரக ஆராதனை செய்கிறீர்கள். எப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறீர்கள்? ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்று சொல்லவில்லை. இன்றைக்கு உண்மையாகவே சொல்கிறார்கள் சண்டே சர்வீஸ். அல்லேலூயா, அது சண்டே சர்வீஸ் என்று தேவன் சொல்லவில்லை. ஓய்வு நாள் ஆராதனை அது சனிக்கிழமை ஆராதனை. ஓய்வு நாள் ஆராதனை அது தேவனிடத்தில் ஓய்ந்திருக்கிற கட்டளையின்படியான ஆராதனை. மனுஷர் யாக்கோபு செய்கிற சுயநீதியில ஆராதிக்கிற ஆராதனை அல்ல. ஆமென், அதில் அநேக கடும் வேதனைகள் உண்டு. ஆமென், கடும் பாதைகள் வேண்டு, கைவிடப்படுகிற நிலைமை உண்டு. தாய் தகவன் தேவனுடைய ஆதரவு கிருபை இல்லாத பாதைகள் உண்டு. அல்லேலூயா. ஓய்வு நாளிலே பிள்ளைகளுக்காக அழுது பாரத்தோடு செபித்து உடைய பிள்ளைகள் மீது ஆட்டுக்குட்டிய ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் ஆபி 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அவர் அடிக்கப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. அதை விசுவாசித்து உடைய பிள்ளைகளுக்காக நீ செபிப்பீர்களானால் உடைய பிள்ளைகள் துயரங்களின் பித்தளை என்று பெயர் பெறாது. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு அனாதையாக்கப்பட்ட பிள்ளை என்று சொல்லப்படாது. இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஏது சின்ன வயதில் தாய் இழந்த பிள்ளை என்று சொல்லி பார்த்தவர்களா குட்டி 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 அந்த பிள்ளைகளை சபித்திருப்பார்கள். தாயில கிட்ட வரும்போது அப்ப நீ எல்லாம் தாயில்லாத பிள்ளை, நீ எல்லாம் உதவாத பிள்ளை சொல்லி சொல்லி எல்லா அந்த பிள்ளைகளை ஆமென் அன்புக்காக ஏங்குகிற பிள்ளைகளா அந்த பிள்ளைகள் காணப்பட்டிருக்கோமே. அப்படிப்பட்ட பிள்ளைகளா அவங்க பிள்ளைகள் இருக்கக்கூடாது. ஐயோ, என் கண் முன்னே என் மனைவி அவள் இறந்து போகிறது, என் கண் துடி துடித்து போய் இழந்து போகிறது. ஒரு பக்கம் என் பிள்ளை, ஒரு பக்கம் என் மனைவி சாகுறா. என் கண் முன்னால் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நான் பார்க்க முடியாது. இதோ இப்ப வந்து போகிற வரப்போகிற கொலைநோய் என் கண் முன்னால என் குழந்தை, என் மகன் என் முன்னால சாகவே கூடாது, நான் பார்க்கவே கூடாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வேதனை, இப்படிப்பட்ட ஒரு மரணம் என் வீடு வாசலில் வரக்கூடாது. தேவனுடைய கட்டளை கீழ்ப்படியாமல் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். இந்த பாவங்களை நான் செய்திருக்கிறேன், விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறேன், ஓய்வு நாளை ஆசரிக்காமல் நான் இருந்திருக்கிறேன், தேவனுடைய கட்டளை விழுகி சுய நீதியை நான் வாழ்ந்திருக்கிறேன், என் மன விருப்பத்தின்படி நான் வாழ்ந்திருக்கிறேன், என் சுய இஷ்டத்தின்படி நான் வாழ்ந்திருக்கிறேன் சொல்லி உங்களை நீங்களே அலசி ஆராய்ந்து பார்த்து உங்களை
சுத்திகரித்துக் கொள்வீர்களானால் இந்த நாளில வரப்போகிற கொள்ளை நோயில உடைய பிள்ளைகள் அழிந்து போகாது. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா. இந்த நாளில கூட யார் யாரெல்லாம் இது உண்மை என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த கொள்ளை நோய் நெருங்குகிறது வரல, எந்த ஒரு தாய் தகப்பனும் பாவத்தை செய்து விடாதீர்கள். எங்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாவத்தை செய்தாலும் ஹல்லேலூயா நாய் திருப்பி இறங்குற வரல உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். யாக்கோபு மாத்திரம் சுத்திகரிக்கவில்லை, தன் குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் சுத்திகரித்துக் கொண்டு அவன் பெத்தேலுக்கு புறப்பட்டு போனாள். ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு புறப்பட்டு போய் அங்கே தேவனோடு பண்ண பொருத்தனை நிறைவேற்றி வந்து அவன் பிறகு வரும் வழியிலே இது எல்லாம் நடந்தது. காரணம் என்ன? செய்த குற்றத்தை ரத்தம் சிந்தியாகவே வேண்டும். நாளிலே கர்த்தருக்கு முன்பாக தாய் தகவன் பரிசுத்தமாயிருந்து உடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. அமே ஒருவேளை உடைய பிள்ளைகள் அடங்காம ஆபாசமான சினிமா படங்களை பார்த்து சீரழிந்து பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னாக இப்படிப்பட்ட கேடுகளை செய்திருக்கிறார்களோ இன்றைக்கு தேவனோடு அழுது கண்ணீர் எழுதி செவிங்க. இந்த நாளினுடைய பிள்ளைகளை சுத்திகரிங்க. இந்த நாளிலாவது உங்களுடைய பிள்ளைகளுக்காக எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொல்லி எருசலேம் குமார்த்திகளை பார்த்து சொன்ன ஆட்டுக்குட்டியானவரே வார்த்தையை நினைவு கூர்ந்து இன்றைக்கு நீங்கள் அழுது செபிப்பீர்களா? கட்டளை கீழ்ப்படிவீர்களா? இந்த ஓய்வு நாளில வரப்போகிற கொள்ளை நோயில இதோ என் வீடு மாத்திரமல்ல ஒரு வீடிலும் ஒரு குழந்தையும் சாகக்கூடாது என்று சொல்லி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை இதோ விசுவாசித்து ஹல்லேலூயா லோரியா சொன்ன கட்டளை கீழ்ப்படிவீர்களா? உங்களை வீட்டை சங்கார தூதர் நெருங்க முடியாது, கொள்ளை நோய் நெருங்கவே முடியாது. கர்த்தர் கிருபையுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர். உடைய பிள்ளைகளை மீட்டு அவர் ரட்சித்துக் கொள்வார். நம் கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஆமென். நேசிக்கிற நன்மை பரலோக பிதாவே, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின கர்த்தர் இதோ சிறியில் ஒருவனுக்கு இடம் உண்டாகணும். அவருடைய கழுத்தில் எந்திரங்களை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அமிழ்ந்துவது அவனுக்கு நலமாயிருக்கும். ஆனால் எவனால் இடர் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ என்று எழுதியிருக்கிற வார்த்தை. என் ஆண்டவர் இந்த வேலையில கூட ஒரு குழந்தைகளை தாக்க போகிறதான இந்த கொள்ளை நோயிலே என் கர்த்தரின் விலைக்கு நீ பாதுகாத்துக் கொள்ள வேணுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் இதோ பொல்லாப்பிலும் ஆண்டவரே நமக்கு விரோதமான குற்றத்திலும் வளர்ந்த பிள்ளைகளுக்காக என் கர்த்தரின் மனம் விரும்புவதாக. ஆட்டுக்குட்டியான ரத்தம் ஒவ்வொரு குழந்தையின் மீதும் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஒவ்வொரு குழந்தையின் மீதும் இனி அந்த வைரஸ் தொடாதபடி என் கர்த்தருடைய கரம் அவரை சூழ்ந்து கொள்வனமான செபிக்கிறேன். உடைய சட்டையை விரித்து நீ மறைத்து நீ பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா விக்கிரகத்தின் வல்லமைகள், எல்லா வன்கங்கள், பொறாமைகள், பிசாசுடைய கிரிகள், அவர்கள் பொல்லாத வல்லமைகள் ஏதும் குழந்தைகள் இருக்காதபடி என் கர்த்தர் நீ வேலை அனுப்பீராக. உடைய கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமை சூழ்ந்து வரட்டும். தேவ பிரசன்னம் பிள்ளைகளை மூடட்டும் ஆண்டவரே. டிவியில இந்த லாக்டவுன்ல ஒவ்வொரு குழந்தைகளும் பயங்கரமான பாவத்தை செய்து கொண்டு வருகிறார்கள் ஆண்டவரே. போன்ல வைத்துக் கொண்டு ஆபாசமான படங்கள் தன் இஷ்டம் போல நேரத்தை கடத்தி ஆண்டவரே தன் கண்ணுக்கு செய்ததான எல்லா பாவத்தையும் காண்கிற தேவன் நீர் ஒருவர் இருக்கு. நாய் தீர்ப்பு ஏதுவா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவ அக்கினி ஆண்டவர் இறங்கட்டும். கிருபையுள்ள தேவன் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் நீர் அரவணைத்துக் கொள்ள வேண்டுமா நான் செபிக்கிறேன். தேவ மகிமை தேவனுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். கிருபையில தேவன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீ கிருபையுள்ளவராய் இறைவனதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை நீ கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறேன். நப்பாயும் வெறுமையாய் போகாதபடி 30, 60, 100 பலன்படும்படி நீ தயை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.